என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என் கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு, அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். போலாம், நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சென்னையிலே சிங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை. இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஒரு இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெடிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே, அவன் என் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி, இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ், பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ சீப்பளிச்சா எதையும் இல்லை. சே வேணும், உள்ளே வாருங்க. சாய் அர்ச்சனை பெண்ணே, உங்கள் ஸ்டேஷனை இப்போ கேட்டுக்குறேன். ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டியன் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது விமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ என்ன ஒரு பூனை. நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை. என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகமில்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது ஏன் டிக்கெட்டுகள். நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். வணக்கம். யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ.
ஹே நான் அதிகம் படிக்கட்டுகள் எப்படி இருக்க டெஸ்ஸா நிரூபா இருக்கியா வந்துட்டீங்க ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேட்டு பார்த்தியா சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுகிறது பள்ளி ஏன் சார் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதான் ஒன்றும் ஓமை கடவுள் ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரியில்லையா அலெக்ஸு நான் ஏன் நம்பலை உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை. ஆஹா தவற விட்டேன் வணக்கம் இதோ என் டிக்கெட் அட சரி அல்லது சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள், இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னோட கவனத்துல இல்லை. ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா தயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் சரி முதலில் இருந்தே மனிதனே. அற்புதம் பாம்பு மிகவும் ஓ மைக்ஸ் கெடுதல் இல்லாத பைதான் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம் கைஸ். நீங்கள் ஒரே நிற உணவை 24 மணி நேரத்திற்கு சாப்பிடும் சவாலில் இருந்தீர்கள். தொடங்குவோம். உங்கள் நிறத்துக்கு பொருந்திய கொடுக்கப்பட்ட உணவை பயன்படுத்துங்கள். பெரிய ஸ்னீக்கர்ஸின் வாய் உள்ள பறக்குது, ஆனால் இது மிகவும் பெரியது. அதை என் டீ அளவுடன் அளக்கலாம். ஆமாம், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசமான ஐடியா. நான் சமுராய் போல் உடைக்கலாம். ஒரே வேலை கிடைத்தது, அதாவது அவரது ஸ்னீக்கர்ஸ் வெட்ட வேண்டும் தான். அது மிக அருமையா இருந்தது. இப்போது அதை உண்மையில ரசிக்க முடியுது. எப்படி? அதுதான் எளிதாக முழு ஸ்னீக்கர்ஸ் சாப்பிடுவதற்கு. இது எல்லாம் என்னுடையது. நான் முடித்து விட்டேன். நான்சி, இது உன் முறை. எளிது. என்னிடம் சில நீல நிற சாகி சீப்ஸ் உள்ளன. செம்ம சுவையான சீப்ஸ் இப்போதே சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. ஆஃப் ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்காங்க. ஓஹா இல்ல ஏன் எரிந்த காற்று வாசனை வருகிறதா? நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. ஓ இல்ல, நான்சி இன்னும் தீயில் இருக்கிறாள். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா? என் நாற்காலிக்கு கீழே ஒரு வாளி தண்ணீர் இருக்குது. நிறைய தண்ணீர் இருக்குது. இது உதவும். நான்சி, நான் உன்னை காப்பாத்துவேன். இறுதியில் அது மிக மோசமா இருந்தது. ஆனா இப்போ ஆனால் அதை களைந்து விட வேண்டும். சரி, இது மேல். உங்கள் உதவிக்கு நன்றி ஜில். உன் நேரம். ஓ ஹலோ பிங்கம். வாவ், எவ்வளவு பெரிய ஹபாபுவா. ஓ மை கிராஷியல் தெய்வமே, அருமை. சரி, அதை நிகழ்த்துவோம். இது ருசியாக இருக்கிறது. நான் எல்லாம் சாப்பிடுவேன். ஆச்சரியம். ஜில், எப்படி உன்னோட பொருந்துகிறாய்? என்னால் பூச்சலை மிகவும் விரும்புகிறேன். எனவே நான் முடிவில்லாத அளவிற்கு புசிக்க முடிவு செய்திருக்கிறேன். சிரி, மிக பெரிய பபுள் நிகழவிருக்கிறது. ஜில், இங்கே அவசியமில்லை. நண்பர்களே, மன்னிக்கவும். அப்படி நடக்கணும் என நான் நினைக்கவில்லை. என் மிச்ச உலகு ரோட்டை எடுத்து விட வேண்டும். என் மூக்குக்கு என்ன ஆச்சு? அது இளஞ்சிவப்பா? உங்களுடைய மூக்குகள் கருப்பு மற்றும் நீளமாக இருக்கு. அதே நிற உணவை சாப்பிடுவதின் பக்க விளைவாக தோன்றுகிறது. அடுத்து நீங்கும் புதிய இனிப்பு தயாரா?
இதோ உங்கள் முன்னால் லாரனுக்கு கருப்பு பர்கர், நான்சிக்கு ஐஸ்கிரீம், ஜில்லுக்கு பிங்க் பிக் டோனட். இதுவே முதலில் தொடங்கும். ஜில், வாங்க. இப்போது நான் இந்த ருசியானவற்றை விரைவாக சமாளிக்க போகிறேன். கத்தி மற்றும் முலாமரம் தயார். பாட்டி, அதை முயற்சிப்போம். ஆஹா, இது எல்லாம் என்னக்குத்தான் என்று நினைக்கும் நேரம் வந்துவிட்டது. இது ருசியாக இருக்கிறது. நண்பர்களே, அதை பற்றி திரும்பவும் யோசிக்க வேண்டாம். அருமை, என் டோனட் முடிந்து விட்டது. நன்றாக. வாங்க நான்சி, நான் சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ஒரு மாமுத்தை கூட சாப்பிடுவேன். நான் உடனே முடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன் கையுறைகளை போடுவேன். அழுக்காகாத. இது ரொம்பவே கடினம். ஜில், மன்னிக்கவும், நான் அவ்வளவு நினையல. ஓ சரி, நல்லா. என்னுடைய பர்கரை நோக்கி செல்றேன். நான் அதை எங்கு கடிக்கணும்? நான் நினைக்கிறேன் இது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு யோசனை இருக்குது. அதை விருந்துகளா வெட்டி விடலாமா? அதுக்கு நான் ஒரு கப் பயன்படுத்துவேன். மிக சிறந்தது. பாகர்கள் கிடைச்சது ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் இன்னும் பல செய்வேன். அதிசயம். ஓ ஆம், என்னுடைய முகத்தில் ஏதோ இருக்கிறது. நன்றாகவே. ஓ, நான் நிறைந்து விட்டேன். இந்த சுற்றத்தை உன் கண்களால் முடிக்கப் போகிறேன். நன்கு. இதை பருக கோபித் தடவை உபயோகிக்கலாமே. ஆனால் அந்த கோபித் தடவை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது. இன்னும் பெரியதொரு தடவை கண்டுபிடிப்போம். எனக்கு நினைக்க தோன்றுகிறது இது சிறந்ததுதான். ஓ, இது மிகவும் கனமாக உள்ளது. நான் எல்லாவற்றையும் வீழ்த்தி விட்டதை நம்ப முடியவில்லை. இது இன்னும் நல்லதே. நன்றி மார்ட்டின். மார்ட்டின், உன் காதுகள் கருப்பாக இருக்கின்றன. மற்றொருவனது நீலமாகிவிட்டது. சோர்வு. உன்னுடையது இளஞ்சிவப்பாக இருக்கிறது. கயிறுடன் இருக்கிறதா? பெண் மக்களே, நீங்கள் குடிக்க விரும்புகிறீர்களா? ஒரு விரல் இருக்கிறது. அங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது? நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். புதிதாக உணவு இருக்கிறது. என்னை பார்த்து கண்கள் சுழித்தார்கள். சரி நண்பர்களே, மீண்டும் இது பிளாக் அப். என்கிட்ட பெரிய ஆதரவாளர் இருக்கிறார். அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. நான் செய்தேன். ஓ, நான் செல்றேன். ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது. ஓ, நன்றி நண்பர்களே. சரி, ஆனா இதை எங்க கொத்தணும்? நான் எப்படி செய்கிறேன்? நான் அதை செய்துட்டேன். சரி, ஒரு மாற்றம் சண்டை கலைக்காரியை கொடுத்துடும். நான் சில மெய்யாலி கலை காட்சிகளை செய்ய போகிறேன். ஹா, முடிந்தது. நன்றி நண்பர்களே. இப்போது இந்த சீர்மையான உரிமை பிங்க் மாக்ரூனை ருசிக்கலாம். சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆஞ்சல், உனக்கு இவ்வளவு இனிப்பு விருப்பமாயிருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. somehow எனக்கு சக்தி கிடைக்க வேண்டும். அது எனது கையொப்ப காலடி என்று சொல்லலாம். மக்காரூன் 4 துண்டுகளாக பிரிந்தது. இது இன்னும் வசதியானது. நான் அடங்க முடியாததால் இதையெல்லாம் சாப்பிடுவேன். ஓ, சிறப்பாக இருக்கிறது. சரி, அடுத்ததே போய் பார்ப்போம். என் நிகழ்ச்சி, உன் முறை. அருமை. எனக்கு மிகவும் பசிக்கிறது. கிரீமுடன் தொடங்கலாம். அதுதான் உண்மையிலேயே சிறந்தது. பெண்கள் ஏதோ திட்டமிடுகிறார்கள். என்ன நடக்க போகுது? ஓ லாரன், நீ ஒரு பிரச்சனையில இருப்பது போல தெரிகிறாய். உன்னுடைய முகம் ஏற்கனவே கருப்பாக வர்ணமிடப்பட்டதா அல்லது அது ஒரு கிரீமா? அதுவெல்லாம் நகைச்சுவையா? நான் இப்போது முழுவதும் அழுக்கு. இதனால் கேக் கெட்டு போனது. ஆனால் கிரீம் இன்னும் மிகவும் நல்லது. உன்னுடன் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அம்மா, நான் இதை பிடிக்க வேண்டுமா? ஆஹா, இது மிகவும் கடினமாக இருக்கிறது. என்னோடு இப்படியா? இல்லை. ஆஹா, இல்லை. ஓ, ஒருவேளை இப்படியா? எதை வேண்டுமானாலும் செய்க. நான் என் சொந்த முறையை பயன்படுத்துவேன். மற்றும் ஐயோ, என் மணி. சரி, நான் அவற்றை பயன்படுத்த போவதில்லை. நான் கை பயன்பாட்டை பயன்படுத்துவேன். ஆமாம், இது அருமையாக ருசிக்கிறது. அப்படியா? எனக்கு என் விரல்கள் பிடிக்கவில்லை. மார்டின், உன்னிடம் அங்கே பச்சை நிறம் இருக்கிறது. ஹலோ, என் கண்கள் பிடிக்கிறதா? நீங்கள் அனைவரும் இது ரொம்ப ருசியா இருக்குது. இன்னும் ஒண்ணு இருக்குது. முதல் மர்மலேட், அப்புறம் கண்ணு. ஆஹா, நான் நீளமா மாறிட்டேன்.
நான் கருப்பா. அமைதியா இருங்கள். சரி பாசங்களே. ஜில் பிங்க் பீட்சா வாங்கினார். மாரின் பிளாக் நூடுல்ஸ் வாங்கினார். நான்சி நீங்க பேன் கேக் வாங்கினார். அவை அழகா இருக்கின்றன. நான் விரைவில் சாப்பிட முயற்சிக்கிறேன். பேன் கேக்ஸ் நல்ல பிரியமருமாக மணக்கிறது. மேலே உள்ள வன்னி பழங்களுடன் உள்ளவற்றை பருக விரும்புகிறேன். அது எனக்கு பிடித்ததுதான். ஓ ஆம். ஹூ உங்களுக்கு வன்னி பழங்கள் வேண்டுமா? அவ்வளவே. உங்களுக்கு சூப்பர். மரின் அதை பிடிக்கவில்லை. மேலும் நானும். இது மிகவும் நல்லது. எனக்கு இன்னொரு வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் பாருங்கள். சுற்றி புன்னகைக்கிறது. ஓ அடித்து பிடித்து விட்டேன். இறுதியாக ஒன்றே மிச்சம். நான் இதை கையாண்டேன். எனக்கு ஒரு வேடிக்கையான ஆனால் கோபமான முகம் கிடைத்தது. மன்னிக்கவும், என்னுடையது. ஏன் நீ சிரிக்கிறாய்? என்னால் இப்போதே என் கருப்பு கூழ் உணவுகளை கொண்டாட முடிகிறது. வாங்க முயற்சி பண்ணலாம். ஆனால் எனக்கு மிகவும் நான் இதை ஒரே நேரில் எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது மிக சிறந்தது. உலகின் சிறந்த நூடுல்ஸ். அதுதான் வேகம். அவர் எப்படி அது செய்கிறார்? அதுவே ஃபீசி, நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். ஜில், நீ தொடரலாம். ஷி, எப்படி இருந்தாலும் எனக்கு தோன்ற வேண்டும். நான் ஒரு பீஸாவை யோசனை. அவன் விரல்களில் அது வெட்டிக் வட்டங்கள் கொண்டிருக்கிறேன். போன்று சிந்திக்கும். கனமானதா? இப்படியாகவே யாரும் இதுவரை எதையும் செய்யவில்லை. இது எனது சொந்த அடையாளமான வழியாக இருக்கும். இதை பயன்படுத்தி பார்த்து விடலாம். இது தும்முதல். நண்பர்கள், மார்ஷ்மெல்லோ பீட்சா பெப்பரோனிக்கு கூட ஏற்றது. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹா, ஓ, என் கைகள் பிங்காக மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்படியா? அழகா இருக்கு. நீயும் ஒரு முட்டாள்தான். நீயும். கைஸ், உங்களை காத்திருக்க சில சுவையான உணவு உள்ளது. ஜில் புது அளவு ஸ்ட்ராபெரி போக்கி கொண்டு வந்துள்ளார். மார்டின் கோக் வைத்துள்ளார். நான்சி கம்மி மனிதனை கொண்டாள். எல்லாற்றும் ரொம்ப அழகா தெரியுது. நான்சி, வாங்க. இத முன்பு ஒருபோதும் சாப்பிடல. வாவ், அவ ரொம்ப சுவையாகவும் புளிப்பாகவும் உள்ளன. நான் இன்னும் சாப்பிட போறேன். ஆனா முதலில் நான் அவற்றை சுற்றி வைக்க இருக்கின்றேன். பார்ப்போம். ஆமாம், ஒன்று கூடுதலாக ஒன்று. மிக புளிப்பு. கூல் சில். இப்போது நீ அற்புதமாய் அதை முயற்சிப்போம். எனக்கு ஸ்ட்ராபெரி போக்கி மிகவும் பிடிக்கும். 4 நிறுத்த முடியாது. உண்மையில கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்த்தால் நல்லது. ஸ்ட்ராபெரிகள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அது ருசியானது. ஓ ஆமா, நான் முடிச்சிட்டேன். மார்டின், நீ ஒருவனே மீதம். ஏ, நான் இந்த பெரிய கிண்ணத்தை குடிக்கிறதுக்கு வருகிறேன். உன்னால கூட கவனிக்க முடியாது. இது ஒரு காட்சி மாதிரி. நன்றாக சாப்பிட வேண்டியதுதானே? சப்பறிவு மாடின். சரி. இதோ பெண்களே, போதும். எனக்கு போதும். அப்படியே நிறுத்துங்கள். நாம் சாதித்தோம். மார்டின், நீ எல்லாமே கருப்பாயிட்டே. நீங்கள் எல்லாம் பிங்க் நிறமாகவே இருக்கிறீர்கள். எங்கு சென்றீர்கள்? ஜெல், எவ்ரிஒன் எங்கே? வணக்கம், நான்சி. இதோ ஜில். மார்டினை பற்றி மனதில் வைத்து விட்டோம். நீங்கள் மனித ரூபத்திற்கு திரும்ப போவது எப்படி? எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. எனது மருத்துவர் பெட்டியில சில மருந்துகள் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏதையா நடந்து காண்டிருக்குது. நம்ம முந்தான போல. நாம இந்த சவால் தானம் நல்லா முடிச்சிருக்கிறேன். உங்கள் கவனத்தை கொஞ்சம் தர முடியுமா? தயவு செய்து முதலில் நான் சுவையான ஸ்டேக் சாப்பிட விரும்புகிறேன். சுலபம், நான் அதை செய்கிறேன். பிரச்சனை இல்லை. நான் மிகவும் சுவையான ஸ்டேக் செய்வேன். அதுவும் மிக வேகமாக. அதை பற்றி பார்ப்போம். தலைமை அதிகாரி ஏற்கனவே நடவடிக்கையில் இருக்கிறார். அப்போ நான் கூடவே இருப்பேன். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? வெண்ணையா? இதை விட எளிதாக இருக்க முடியாது. நான் பார்க்காமலே ஊற்ற முடியும். கவனமாக இரு செல்லமே. உணவுப் பொருட்களுடன் விளையாட முடியாது.
Share வந்தே நான் சிமிகை It's right with me and regular நான் டிஸ்டர் வெல்விங் நானும் அதை பண்ண முடியும் நீ பண்ண வேண்டியது எல்லாம் ஸ்டேக்கை உயரமா ஏறிவதே ஓ அதை பிடிக்க மறந்து விட்டேன் பேரனே நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பாரு ஸ்டேக்கை கவனமாக பானில் இழுத்து அதை திருப்பி நீங்கள் ஒரு பொன்னிறமான மேல் தோல் பெறுகிறீர்கள் என் மேல் தோல் உங்களுடையதை விட இன்னும் பொன்னிறமாக உள்ளது ஹே பாருங்கள் இரண்டாவது முறை மாமிசம் எங்கே ஆப்ஸ் ஒரு நிமிடம் கொடுங்கள் ஓ இல்ல மாமிசம் அழுக்காக இருக்கிறது அதை எப்படி சாப்பிட முடியும் ஓ எனக்கு தெரியும் நீங்க ஸ்டேக்ல கெட்ஸப் வச்சா அழுக்கு தெரியாது இது சரியானது ஆம் பேரனே நீ சமையல்காரன் அல்ல என் ஸ்டேக் சிறப்பாக இருந்தது சரி நான் செய்ய வேண்டியது மிளகு தூவுவது மற்றும் ரோஸ்மேரி கிளையால் அலங்கரிப்பது மட்டுமே இல்லை இல்லை பாட்டி பரிமாறுவது பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது தங்க ஸ்டேக்கை விட என்ன சிறந்தது இல்லை எனில் நான் அதை கொஞ்சம் பயன்படுத்துங்கள் முடிஞ்சது சரி இத முயற்சி செய்வோம் இது என்ன விஷம் போட முயற்சிக்கிறியா இது உன் வேலைதானா அத நான் சாப்பிட மாட்டேன் இந்த ஸ்டேக் ருசியா இருக்குது அதை முயற்சிப்போம் அற்புதம் ஓ கடைசி ஒன்று ஓ இது தங்கமா உண்மையில் அதை முடிக்கவே விரும்பவில்லை போலிருக்கிறது இதோ நம்முடைய வெற்றியாளர் நான் வென்றேனா அதுவே பெரிய விஷயம் அப்படியா அடுத்தது என்ன இப்போது மூன்றாவது மற்றும் வெற்றி பெறும் குருசாண்ட் நேரம் ஓ எளிது இந்த முறை நான் வெல்ல முடியும் என்று நம்புறேன் ஓ அப்பா நானே பாட்டி இதுல ரொம்ப திமையானவர் அவ பில்லியாட்ஸ்ல திறமையானவர் ஏன் நீங்களும் என்னோட அவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடாது பாட்டி தயவு செய்து சரி ஓ தேங்க் யே மீதம் உள்ளது குருசான்களை அடுப்பில் வைக்க வேண்டும் அது கிட்டத்தட்ட தயார் ஓ இல்லை அது எனக்காக அல்ல உண்மையான நிபுணர்கள் வசதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்த மாட்டார்கள் புதிய பொருட்களையே பயன்படுத்துவார்கள் ஆனால் நான் இது கிட்டத்தட்ட ஷாரி இப்போது இதை உருட்டுவோம் கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது ஆம் இது போல இப்போது அதை அடுப்புல வைக்கிறோம் ஓ என் கடவுளே அற்புதம் குளிர் வாவ் பாட்டி நீ எப்போதுமே இதனோட நூடெல்லா வைச்சிருக்கிறாயா ஆனா எதுவும் சொல்லலையா இது என் குருசான்களுக்கு சரியான சேர்க்கை யம் 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 எனக்கு பிடிக்கும் குருசான்களை வெளியே எடுக்க நேரம் நீண்ட நேரம் எடுக்காதே பேரனே இல்லையெனில் அவை எரியும் அந்த வாசனை என்ன உண்மையிலே என்ன ஓ இல்லை என் குருசான்கள் அவையோ கருகி விட்டன உனக்கு என்ன பிரச்சனை ஓ இல்ல இப்போது அது 2 நிலக்கரி மாதிரி அவர்கள் இதை நிச்சயமாக பாராட்ட மாட்டார்கள் இவ்வளவு கவலைப்படாதே நீ மீண்டும் வெல்வாய் இல்ல இங்கே ஒரே ஒரு வெற்றியாளர் தான் அது நான் இதோ என் சாம்பியன் குருசான்கள் இப்போது அவற்றை அழகாக கிரீம் மற்றும் பழங்களுடன் சிறிது தூளுடன் பரிமாற வேண்டும் சரி முடிந்தது பார்ப்போம் கரி நீ என்ன மீண்டும் விஷம் கொடுக்க முயற்சிக்கிறாயா முடியாது அந்த குருசான்கள் மிகவும் ருசியானவை ஓ அவை சுவையாகவும் உள்ளன மோசமில்லை அழகான குருசான்கள் மற்றும் சுவையானவை என் கடவுளே அற்புதம் இது நிச்சயமாக வெற்றியாளர் நீதி இறுதியாக வழங்கப்பட்டுள்ளது கவனம் தயவு செய்து இன்னொரு இனிப்புக்கு நான் இல்லை என்பேன் பான்கேக் எளிது பாட்டி விழித்திருங்கள் என்னை நான் தவற விட்டேன் பான்கேக்ஸ் இது எளிது ஓ மாவு சரியாக இருக்கிறது அதனால பான்கேக்ஸ் சரியாக இருக்கும் இதோ முதல் ஒன்று வருகிறது ஏற்கனவே முடிந்து விட்டது
எனக்கு இது பிடிக்கும். ஆஃப், அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஓ, யோசனை! நான் இதை சிறப்பாக மாற்றலாம். நான் நிறங்களை சேர்த்து உலகின் மிக வண்ணமயமான பான்கேக்குகளை செய்யலாம். சிறந்த யோசனை. முதல் பன்கேக் தயார். இன்னும் சிலவற்றை சுட வேண்டும். 1, 2, 3. அருமை. அதற்கு குறைவாக இருப்பது கொஞ்சம் வெண்ணெய் தான். மேலும் நிச்சயமாக மேபிள் சிரப். அது எவ்வளவு விளம்பரமாக இருக்கிறது. நிச்சயமாக அது அப்படிதான். என் பான்கேக்குகளை அழகுபடுத்த ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு தெரியும், மார்ஷ்மெலோ பேஸ்ட் சரியாக இருக்கும். மூடியை திற. ஓ, ருசியானது. ஆம், இது இதே இடத்தில் இருக்க வேண்டும். என் வெற்றி பான்கேக்குகளில் இப்போது சிற்றுண்டிகள். அருமை. வா, அற்புதம். நன்றாக செய்தாய் பேரனே. அந்தோ இல்ல, நான் என் வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு ஒரு ரகசிய சமையல் முறை உள்ளது. மொட்டை, பச்சை காய்கறிகள், மதடு சாசேஜ், அதுவே மீனஸ் கடினமாக வேக வைத்த போச்சு முட்டைகள். சரியான பான்கேக்கள் தயாராக உள்ளன. அப்படியா? சரி, அவற்றை முயற்சி செய்து பார்ப்போம். இதிலிருந்து தொடங்குகிறேன். நல்ல வாசனை வருகிறது. இதை பற்றி என்ன சொல்றீங்கள்? ஓ, அவை மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றன. ருசியானது. அவை நல்லவையாகவும் இருக்கின்றன. மூன்றாவது பற்றி என்ன? அவை விசித்திரமாக தோன்றுகின்றன. ஆனால் அவற்றுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் இல்லை, நான் விரும்பவில்லை. இதோ வெற்றியாளர். வெற்றி எனது. சூப்பர். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் ஐஸ்கிரீம் செய்ய முடியுமா? சமையல்காரர் எதையும் செய்ய முடியும். பிரச்சனை இல்லை, அதுவே போதும். இந்த முறை நான் இதுவரை இல்லாத சிறந்த மற்றும் ருசியான ஐஸ்கிரீமை பெறப்போகிறேன். இதற்காக கேக்கை சரியாக சாய்க்கவும். ஓ, அதை உடைக்க வேண்டும். ஓ, கவனமாக இரு பேரனே. கண்ணீராக மன்னிக்கவும். ஓ, பாருங்கள், நீங்கள் உங்களை நல்லா பார்த்து கொண்டிருக்கும் போது உலகின் மிகச் சுவையான ஐஸ்கிரீம் முழு வேகத்தில் இருக்கிறது. அதே சமயம் செஃப் தனது டெஃபால் ஸ்விங் சமையல் செய்கிறார். நான் எலுமிச்சை தோல் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகளை சேர்க்கிறேன். இப்போது சிறிது கூடுதல் சுவை சேர்ப்போம். டாடா, முடிந்தது. வாவ், அது ஒரு மேகம் போல மந்திரம். ஆனால் அவன் அவ்வளவு முக்கியமில்லை. முக்கியமானது சுவையே. நான் எப்போதும் அதை அன்புடன் செய்வதால் என் ஐஸ்கிரீம் மிகவும் சுவையானதாக இருக்கும் என்று எனக்கு உறுதி. அதுதான் முடிஞ்சது. காதல் பீட்டர், இது எல்லாம் அர்த்தமற்றது. இனிப்பு அதிகமாக இருந்தால் அதுவே ருசியாக இருக்கும். அதுதான் என் எண்ணம். அதனால்தான் நாங்கள் ஐஸ்கிரீமை மிட்டாய்களால் அலங்கரிக்க வேண்டும். மற்றும் யூக்கீஸ். ஓரியோ ஸ்கிட்டில்ஸ் அற்புதம். இதை சாக்லேட் டாப்பிங்கோட முடிக்கவும். நீ அதிகமா செய்றியா பேரனே? சரியாவே இருக்கு. பார்ப்போம். ஓ, என்ன இது? வாவ், அது என்ன? இது கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் சுவையாக இருக்கிறதா? என்ன அது? பெப்பர்மின்ட் தானா? சரி, அதை எடுத்து விடுகிறேன். மின்ட் குறைவில்லை. இந்த ஐஸ்கிரீமை சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. நான் இதை முயற்சிக்கலாமா? இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. இது மோசமாக இல்லை, ஆனால் மிக சிறப்பாகவும் இல்லை. ஓ, இதை எப்படி? ஓ, இதுதான் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. குளிர். ஆம், நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் தொடங்குகிறோம். நீ என்ன செய்கிற? எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸை வேண்டும். எனக்கு எண்ணெய் தேவை. எப்படி ஆனாலும் பொரிக்க வேண்டுமே. ஓ, அதை செய்யலாம். பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுகிறேன். கொஞ்சம் ஃப்ரைஸ். ஓ ஓ ஓ, எண்ணெய் எல்லா இடங்களிலும் கசியுது. ஓ, சிறுமகள், இதை இப்போது வெளியே அனுப்ப வேண்டும். ஓ, மன்னிக்கவும் ஜில், நான் உன்னை கொஞ்சம் நுரைவிட்டது. மன்னிக்கவும் பாணி, எனக்கு இதை சீர் செய்ய விடுங்கள். ஓ, அதை செய்யாதே. நான் விட்டுக் கொடுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் அவை முழுவதும் நிரப்பத்தோடு எரிந்து விட்டன. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என் ஜேபில் நினைத்தாலும் கிடைக்காதிருந்தும் எப்போதும் கிடைக்கும் கிட்டு கேட்டிருப்பது போல் இருக்கும்.
அதை குச்சிகளாக உடைக்குங்கள். அது ஒரு விதமான பிரைஸ் போலவே இருக்கும். ஆனால் சாக்லேட் பிரைஸ் சிறு அசைவுடன் சில சாக்லேட் பிரைஸ் எடுக்கிறோம். இவற்றை பேக்கேஜ் மற்றும் தட்டில் வைக்கலாம். சாஸ் இல்லாமல் நாங்கள் எங்கே போகலாம்? ஆனால் இந்த முறை நாங்கள் சாக்லேட் சிரப்பை பயன்படுத்த போகிறோம். இது நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கு எப்படி உள்ளது? அதை எப்படி சாதிச்சு நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். சோல்வான் பரித்தறிகளை எடுத்து விடுகிறோம், ஏனெனில் அவை நமக்காக உறுதியாக இல்லை. நாம் உருளைக்கிழங்கை தோலுரித்து வெட்ட வேண்டும். ஓ ஆம், சற்று அசைவுகளுடன். அப்படியே நான் ஒரு நிபுணன். எனக்கு எப்போதும் உண்மையான யோசனைகள் இருக்கின்றன. ஆகையால் நாம் ஒரு பழைய சீன சமையல் முறையை பயன்படுத்துவோம். சீன சாப்பிடு மரத்துக்கு நடுவில் உருளைக்கிழங்குகளை வைத்து வெட்டுவோம். ஆனால் முழுக்க அல்ல, அதை ஒரு குச்சியில் இடு. சரியாக இருக்கின்றது. இப்போது அதை அடைக்குளில் வைத்து தயாராகும் வரை காத்திருக்க வேண்டும். அது மிகவும் குள். நான் எனது உருளைக்கிழங்குகளை பி ஆப்ஷன்ஸ் பாயில் செய்ய முடிவு செய்தேன். எனக்கு பிடித்த உருளைக்கிழங்குகளை அப்படியாவது சமைப்பது வசதியானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உருளைக்கிழங்கை நசுக்க வேண்டும். இது நிச்சயமாக உருளைக்கிழங்கு மாஷ் ஆகும். முடிஞ்சது. அதை உப்பிட்டு மறக்கவே கூடாது. கொஞ்சம் மாவு சேர்க்கவும். சரி, மற்ற அனைத்தையும் கலந்து விடுங்கள். சரி, நாம் உருளைக்கிழங்கு மாவை பெற்றோம். ஓ, உங்களை ஏமாற்றினேன். இதை உருட்டு குச்சியால் உருட்டப் போகிறேன். அற்புதம்! எனது முத்து பொம்மை முகம் ஒன்றுடன் என் மனமகிழ்ச்சி கோப்பை. அற்புதம்! சில வட்டங்கள் இருக்கின்றன. நான் அங்கு மனமகிழ்ச்சி முகங்களை வரைவேன். இப்போது அதை பதப்படுத்த உலக்கி வைப்போம். ஆஹா, அது மேடோ கார்பிங்கோ. நம்ம சாஸ் தேவைப்படும். போய் நான் வீட்ல தயாரிக்கப்பட்ட கேச்சப் செய்வேன். எனக்கு ஒரு தக்காளி தேவைப்படுகிறது மற்றும் அதை நம்ம மிக்சியில் விடுவோம். அதை இயக்கி ஓசையும் தக்காளி தேசம் அளவு அரைப்போம். சரி, ஓசையும் ஒரு பாத்திரத்துல ஊற்றுறேன். ஓச்சும் ஒரு திருநீலி பச்சிலை. சரியாக இருக்கிறது. ஓ, எவ்வளவு சுவையானது! அப்ப என்ன கிடைச்சிருக்குது? ஆஹா, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் இது உங்களுக்கு அல்ல. ஆகவே நான் சாதாரண கேட்சப்பை சாஸுக்கு பயன்படுத்த போகிறேன். என்ன அவமானமோ என்று எனக்கு இல்லை, ஏனெனில் நான் ஒரு பெரிய கேட்சப் ரசிகர் தான். அதை பாருங்கள். மோனிகாவிடம் சென்று ருசித்து பார்ப்போம். மோனிகா, துவங்கி விடு. இவைகள் வேடிக்கையாக இருக்கின்றன. இப்போது இதை பரிசோதிப்போம். வாய்ஸே, இது அருமையாக இருக்கிறது. எனக்கு இன்னமும் வேண்டும். அதிசயமாய். பாட்டி, நீ அருமையானவள். இங்கே என்ன இருக்கிறது? இவை மேக்டொனால்ட்ஸின் ஃப்ரைஸா? இல்ல, அவற்றல்ல. சாஸுடன் இதை முயற்சிக்கலாம். சாக்லேட் சிரப் மற்றும் கிட்கேட். சூப்பர் சகோ. சமையல்காரர் என்ன தயாரித்தார்? இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. சலிப்பு. தக்காளி பியூரி மோசமில்லை. சரி, நான் பாட்டியை வெற்றியாளராக தேர்ந்தெடுத்தேன். அட நானா? உண்மையிலேயே? ஓ யாக்கு, இது அருமை. இந்த முறை பெண்ணுக்கு சென்ன வேண்டும். எங்களை காட்டு. வா, இது ஒரு சாண்ட்விச். அது சூப்பர். சரி, அதை செய்யலாம். நண்பர்களே, தயார்தானே? சாப்பாடு கூட கிடையாது. இது ஒரு சாதாரண உணர்வு மட்டுமே. ஒரே கற்றை எடுத்து பொரித்துக் கொள்ளலாம். ஓ, கொஞ்சம் பீனட். ஓ ஓ, நீங்களே எனக்கு பயம்படுத்தினீர்கள். ஓ கடவுள். நன்றி. ஓ, நன்றி நன்றி பெண்களே. அப்போ சமையலுக்கு திரும்புகிறேன். எனது சைனேச்சர் ஸ்ட்ராபெரி ஜாமுடன் கூடிய பீனட் பட்டர் சாண்ட்விச்சை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சிறிய மோனிகா இதை மிகவும் விரும்புகிறார். ஓ, இசைந்த மிகவும் சுவையாக மணக்கிறது. அதை மற்ற பாதி டோஸ்ட் மீது போடுவோம். இதோ என்னுடைய அழகான சாண்ட்விச்.
ஐஸ், எனக்கு எல்லாம் தயாராச்சு. ஆஹா, உங்க சாண்ட்விச் மிகவும் அனைத்து பசியாக தெரிகிறது. ஓ ஆம், மன்னிக்கவும். நான் அது எனக்கே சாப்பிட ஆசைப்படுகிறேன். செய்ய ரொம்ப பிடிச்ச சகோதரிக்காக நான் ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்க வந்திருக்கிறேன். இந்த மாஸ்டர் பீஸ் வென்றாக வேண்டும். நான் ஒரு பாரம்பரிய ஹாம் மற்றும் சீஸ் சாண்ட்விச்சை செய்ய போகிறேன். இது சீர்பட்டது, மேல இருக்கிற அளவு சிறப்பு. இப்போது அது வறண்டு இருக்காமல் தடுக்க மயோனைஸ் சில தேவை. ஓ ஆமாம், சரியா இருக்கிறது. என் பிடிச்ச சீட்டோ சிப்ஸில் அனைத்தையும் மூழ்கடிக்கலாம். நான் முதலில் அவற்றை நசுக்க வேண்டும். சிறுமென சுருண்டி ஓஹோ, எங்கள்கிட்ட கிடைச்சிச்சு. ஆனால் அதுவே அனைத்தும் இல்லை. நான் சாண்ட்விச்சை எண்ணெயில் நன்கு பொரிக்க வேண்டும். அப்போதுதான் சீனா வரை நீளமாக செல்லும். ஓ ஆமாம், முடிந்து விட்டது. இப்போது அதுவே சீரியஸாக மிக சுவையானதாய் இருக்கிறது. ஓ, நான் நாக்கு வீட்டுகிறேன். ஏன் நீங்கள் என்னை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனது சாண்ட்விச்சை நானே செய்வதை பல வருடங்களாக தொடங்கிவிட்டேன். நான் எனது கவிப்பு உருவாக்குகிறேன். அதற்கு தேவை தோசை. ஆனால் முதல் நாம் அதை நிறம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் சொல்வது அதுதான். நாம் அதை எனது தொழில்முறை உருட்டல் குளில் உதவியுடன் உருட்ட போகிறோம். மேலும் இது முழுவதும் வண்ணமே ஆக இருக்கிறது. அதை அடுப்பில் வைத்து சுடமாறு அனுப்புவோம். ஓவன் உண்டு. இவ்வளவு நன்றாக நாறுவது என்ன? சமையல்காரர், அது நீங்களா? நிச்சயமாக. சரியான ரொட்டி வெட்டு கத்தி. மிக்க நன்றி பாட்டி, பாராட்டுக்காக. நீங்களும் சரியாக இருக்கிறீர்கள், ஆனால் சமையலின் போது கண்டிப்பாக இல்லை. சரி, ரொட்டியை துண்டிக்கிறேன். மேலே சில பொருட்களை சேர்க்கிறேன். நான் கண்டிப்பாக சில வண்ணமயமான சீச வேணும். வாவ், எல்லா சாண்ட்விச்களும் எவ்வளவு மாறுபட்டவையாக இருக்கின்றன. மேலும் இதோடு ஒன்றின் அளவு மிகவும் பெரியதாக உள்ளது. பார்ப்போம். வாவ், இது மிகவும் ருசியாக உள்ளது. இதன் உள்ளே என்ன இருக்கிறது? ஓஹோ, சீஸ் மற்றும் ஹாம். அடுத்து என்ன? இது ருசியாக தெரிகிறது, ஆனால் அதை கொஞ்சம் முயற்சி செய்வோம். ஆம், சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஆஹா, மலர் நிறங்கள் உள்ள சீஸ் சாண்ட்விச். ஆனால் அதன் சுவை எப்படி இருக்கும்? ஆம், நல்லதாக இருக்கிறது. நான் முடிவு செய்தேன். வெற்றியாளர் சகோதரி மற்றும் அவள் பெரிய சாண்ட்விச்சாக இருக்கிறார். இது ருசிகரமாக உள்ளது. ஓ ஆம், நான் மிகச் சிறந்தவள். நான் யாரையும் கவன கலைச்சல் செய்ய விரும்பவில்லை, ஆனால் மோனிகா ஊரும். எங்களை காட்டு குட்டீஸ், உனக்கு என்ன வேண்டும்? ஆஹா, அது பொரித்த முட்டைகள். சமையலர் இதற்கு தேர்வானவர். அத்தை இது இந்த ஒன்றை ஒவ்வொரு காலை செய்யும். தங்கை நிச்சயமாக ஏதோ ஒன்றை உருவாக்குவாள். நிச்சயமாக. நண்பர்களே, ஏன் சமையல் செய்ய ஆரம்பிக்கவில்லையா? சரி, யாராவது முட்டை தயிர் செய்யலாம். இது மிகவும் எளிது. ஆனால் என் முட்டைகளை உடைக்க முடியாமல் இருந்தால் என்ன செய்வேன் என்பதில் வெறுப்பாயிற்று. அப்பா பேதை. அதை சுத்தமாக்குவது மேல் அல்லது மோனிகாவுக்கு பிடிக்காது. அருவருப்பு. சூட்டை அதிகமாக புப்ளந்து சமைக்கலாம். ஆஹா, நீ எவ்வளவு நல்ல பெண். இப்போது பாட்டி உனக்கு முட்டைகளை வேக வைக்கும் மேலும் சுவாரஸ்யமான முறையை காட்டப் போகிறார். எனக்கு மஞ்சள் மிளகாய் வேண்டும். நாம் அதை தோல்கீறி எடுக்க போகிறோம். மற்றும் சேர், அப்படியே இங்கே. நன்றாகவே இல்லை. நாங்கள் தோல்கீறுகிறதும் இல்லை. நாங்கள் அதை வெட்டுகிறோம். மகிழ்ச்சியாக முட்டைகள் கிடைத்து விட்டது. ரொம்ப ருசியானவை. அதற்கு பிறகு நெய்யை வாணலியில் சேர்த்து அங்கிருந்து குதிரைக்கின்று வளையங்களை வைக்கிறோம். ஓ, ஜில், அவள் முட்டைகளை என்ன செய்கிறாள்? சரி, அவற்றை பற்றுகளுக்குள் உடைத்தல். சமையல் ஆரம்பிக்கலாம். ஓ, இது அழகாக இருக்கிறது. ஓ, இந்த உணவு மலர்களை நினைவூட்டுகிறது. எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து முடிந்துவிட்டது. அடடா பாட்டி, எனக்கு 2 முட்டைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒரு கிண்ணத்தில் உடைக்க வேண்டும். சிறந்தது, அதுவே போதும். இப்போது இதயத்தை பாதுகாப்பாக பிரித்து வெள்ளை பாகம் மற்றும் பாத்திரத்தில் விட எனது புதிய சமையலறை கருவி தேவைப்படும். தயவு செய்கிறாயா? ஓ, அது சேரத்து சிஃபுரியா? அடடா,
அது அற்புதமான விஷயம். அந்த உணவு மிகவும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு குழந்தையை மகிழ்விக்க மிக குறைவையே செய்ய வேண்டும். வெள்ளைகளை நுரை போல் அடிக்க நல்ல மிக்சர் தேவைப்படுகிறேன். சீரான நிலைப்படுத்தல், சுவடு. இப்போது இதையெல்லாம் பார்ச்மெண்டில் விரிப்போம். எஸ்டிமலிச்சின் செய்தோரிங்கதர் சிப்பர்குலன்லை வைக்கவும். தர்கின்ட்ரிஸ்து நிறந்துப்படாம். ஜில், நான் உனக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அது ஒரு முயல், ஆனால் நான் அதை உனக்கு தரமாட்டேன். முயல் முட்டைகளை காண முயலை நான் தேவைப்படும். இது அற்புதமாக இருக்க போகிறது, ஆனால் சுவையாகவும் இருக்கும். நுரைகளை ஊற்றுவோம். கண்ணுக்காக யோக்குகளை மறக்காதீர்கள். அப்புறம் ஸ்ரீதியா சரிக்கணும். ஓ, தோய் எரிஞ்ச மனம் வருது. ஓ இல்ல, என் முட்டைகளை மறந்துட்டேன். இதை எப்படி மோனிகாவை ஊற்றி வைக்க முடியும்? ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் தயிர் முட்டைகள் செய்யலாம். ஓ சரி, கவலைப்படாதீர்கள். இதை டிக்டாக்ல பார்த்திருக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியும். தயிரை ஒரு தட்டு மீது முட்டை வடிவமாக ஒழுங்காக வைக்க வேண்டி இருக்கிறது. ஓ ஆமா, மன்னிக்கவும் பாட்டி, உங்க உதவி தேவை. இது கொஞ்சம் கடினமாயிருக்கு. எப்படி அந்த ஊத்துறது? போ போ போ. அந்த என்ன? நான் முயல விரும்புகிறேன். அதை திறக்க மிகவும் எளிது. அது எனதுதான் சகோ. ஆனால் நான் இதை முயற்சிக்கவே இல்லை. மோனிகா இதை திறக்க முடிந்தது. ஓ சரி, எனிவே எனக்கு ஒரு பீச் தேவை. அது மஞ்சள் தீனி ஆகும். இருங்கள். மேலும் எனக்கு பச்சை கீரை தேவை. 4 தாங்கள். பிளேட்டில் ஒரு புல்வெளியை வைக்கிறேன் மற்றும் அதன் மீது ஒரு குரங்கை வைத்திருக்கிறேன். இதோ இது ஒரு சூரிய ஒளி போன்று இருக்கிறது. ஓ, ஆச்சரியமாக உள்ளது. நீண்ட நேரமாக காத்திருந்தேன். செண்டி புள்ளி மற்றும் கத்தியை கொண்டு தொடங்கலாம். முதலில் பாட்டியின் முட்டையை சாப்பிட போகிறேன். பார்க்கலாம். அது விசித்திரமாக இருந்தாலும் உரா ருசியானது. நன்றி பாட்டி. இதில் என்ன இருக்கிறது? முட்டைக்கும் கூட சற்று மாறுபட்டது போல தெரிகிறது. இதை சப்ரோப சுற்றுவோம். வாவ், இது போன்ற எதையும் நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை. இங்கே என்ன உள்ளது? இது தயிர். நல்லா இருக்கும். ஆனால் நாம் அடுத்ததற்கு செல்கின்றோம். இது என்ன? அது நல்லா இருக்குது. இது ஒரு மேகம். காத்திருக்கவும் இது அதிசயமா இருக்கிறது. நல்லாக சமையல்காரர் கண்டிப்பா வெற்றி பெறுகிறார். ஓஹோ, இறுதியாக அதான் எனது திறமை. ருசியானது. எல்லோருக்கும் வேலை கொடி கடந்த விருப்பங்கள். பெரியாவிடை. என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி லில்லி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ நன்றி. ஹை. ஓ என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ளே வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ ஓ இல்லை. ஓ
சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும், எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சம், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ, இல்ல. நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே. நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ, வா, யோசி, ஆணி, யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ, வணக்கம். உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ, தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ, இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கற்பனையா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ். ஓ, அதுதான். ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து. நான் உன்னை பிடிச்சு கொள்றேன். ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க, பாருங்க. ஓ, சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் போட ஒரு படம். ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ, மியோனடி. ஓ, நிறுத்து. டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ, இல்ல. ஆஹா. ஓ, ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ, அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ, வணக்கம். ஓ, ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ, சரி. ஆஹா, போதும். அச்சோ, எனது யோசனை அருமை.
முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. கிறிஸ்துவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ, நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ, ஒரு நொடி. அடுத்து. ஓ, அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ, நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம், அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம், ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ, நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ, அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ, அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். பெரிய அன்பு கட்டி எனக்கு வந்திருக்கு. ஆம். ஓ, இந்த உட்பிரிவு பெரிய விஷயம். என்ன ஒரு கேஷ்டம். பீட்டருக்கு நிச்சயமாக வரமாட்டது போல் இருக்கு. சிரிக்காதே. கேசி, நீ வந்து விடு. அலெக்ஸ், நீ அதை செய்யலாம். அடடா அடடா, இந்த முட்டையை அசைக்கிறேன். ஒரு கடி எடுத்து பார்க்கறேன். ஐயோ, சரியா இல்ல. ஓப்ஸ், என்ன? என்னிடம் உங்களுக்காக ஒன்றோன். இது உதவி. இங்கே உங்கள் பொருள். நன்றி கேசி. சரி, இங்கே நான் செல்கின்றோம். ஓ இல்ல இல்ல, ஆஃப். அது அறுவரு கூட்டமாக இருக்கிறது. எனக்கு அதை வேண்டாம். நான் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன். சென்று உங்கள் பதிவு எடுங்கள். அவள்கிட்ட என்ன இருக்குது? முதல்ல எல்லாத்தையும் தயார் செய்யணும். முட்டைய கடாயோட உடைக்கிறோம். அத முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முடிஞ்சது. அருமையான ஸ்கிராம்பிள்ட் முட்டைகள் தயார். ஆச்சரியம், எத்தனை எளிது. அடிக்கிறதே. ஓ, இது ரொம்ப நல்லதா இருக்குது. இல்ல, இது அருமையா இல்ல. ஐயோ, எங்கேயாவது என்ன இருக்கிறது? சரி, இங்கே கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகள் தேவை. ஓ வாவ், இந்த அறை என்னை பாதுகாக்க ஏதாவது தேவைப்படும். அவள் என்ன செய்ய போகிறாள்? ஓ உஷார். ஓ, பிறகு உள்ளே என்ன இருக்கிறதாம் பார்க்கலாம். ஆஹா, ஒரு சேர இத்தனை அற்புதமான பொருட்கள். ருசிகரமாக இருக்கின்றது. ஐயோ,
சென்று பெண்களுக்கு மிஸ் பண்ணுவான சுவையான உணவுகளை கொடுத்து நம்மை உணவளிக்கவும். தயவு செய்து சரி, சம்மதம். இதோ உனக்கு. நான் சென்று வருகிறேன். ஓ, இது அருமையாக இருக்கிறது. ஸ்வீட்டி, வணக்கம். இது நம்ப முடியாத அளவு பெரியதாக உள்ளது. உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை போல் இருக்கிறது வீணா. நீ விரும்பும் போதெல்லாம் காதலிப்பது சரிக்காகி. நான் அழகாக காத்திருக்கிறேன். என்ன ஒரே ஒரு எனக்கு தொடர்ந்தும் பால் இருக்கிறது. ஒரு துளி மட்டும். ஓ, ஆஹா, என்ன பிரச்சனை? ஏழை வீட்டா? ஒழுங்காக நான் நிறைந்தே இருக்கிறேன். அலெக்ஸ், ஓஹோ, அம்பா ஒழுகிக் கொண்டிருக்கிறது. ஓ மை காட், இது சிக்கலானது. சார் செய்து விட்டார். அது இல்ல. அரை அது மிக சுவையாக இருந்தது. இப்போது அனைத்து ஒரே நேரத்தில். ஆமாம் ஆமாம். ஐயோ, அவன் என்ன அடுக்க செய்யலையே. இது உனக்கு நல்லதல்ல. ஓஹோ, அது முழுமையாக அற்புதமானது. என்ன விஷயம் கேசி? இப்போது உன் நேரம். நான் ஒரே எலி போல் உள்ளேனா? கேசி மிகவும் அதிகமான திரைவகம் வைத்துள்ளார். பிடிக்க சீரியல் பிடிக்க. ஆம், இப்போது பாலை சாப்பிடுவோம். ஆமாம், நான் இங்க இருக்கிறேன். அருமை. ஓ மதரசக்க பிள்ளை, அது மிகவும் அருமை. உங்களுக்கு நல்லது. ஓ, இது நிச்சயம் தரும் சுவையாக உள்ளது. ஆம், மில்லர். அவள் எவ்வளவு நேரம் சாப்பிடுவாள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். என்னுடைய வாளை பாருங்கள், இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கின்றது. வாவ், எனக்கு என்னைக்கெல்லாம் வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அவை எல்லாமே கிடைத்துவிட்டது. என்ன நடந்தது? ஆஹா, ஒருவர் அதிகமாக எடுத்திருக்கிறார் போல. ஓ, என்ன நல்லா பியாரியல்ல. என்ன ஒரு அழகான சிறிய கேக். வாவ், என்ன ஒரு பெரிய சுவையான குளிர்ந்த கேக். ஹே ஃபிடோ, கேசி என்ன கொண்டிருக்கிறார் பாரு. ஓ ஓ, என்ன அற்புதமான விளையாட்டு எனக்கு இருக்கிறது. என்ன அற்புதமான விளையாட்டு உனக்கு இருக்கிறது அலெக்ஸ். ஆமாம், அலெக்ஸா ஒரு மிக சிறிய கேக். வாருங்கள் பெண்களே, உங்களுக்கு எனக்கு தோன்றலாக இருக்கிறது. நான் சாப்பிட தொடங்குவேன். கீழே தாடி வச்சுங்க தீர்க்கின்னு. நல்லது, மிகவும் அருமை. இதுவே மதிப்பு கொள்ள முடியாதது. எவ்வளவு ருசியாவாக அவர்கள் சாப்பிடுகிறார்கள். என் கேக் இங்கு வா. ஓ, என்னை பார்த்தால் இது உண்மையில நன்றாக இருந்தது. ஓ ஆம், தயவு செய்து துடா, இது உன் பங்கை. நீ என்னிடம் நீண்ட நேரம் மன்றாட வேண்டியதில்லை. ஓ ஓ பிரபு. இலிசிடஸ் டெம்பேட். அப்போ அவள் எவ்வளவு அலட்சியமாக தானே சாப்பிட்றா. எச்சரிக்கை, ஒரு தொகுப்பு வேண்டும். உதவி பெற அவள் முழுவதும் நீல வண்ணம் பூசப்பட்டுள்ளார். என்ன? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? வெற்றி பெறுவது கடினம். கேசி, இதை பார்க்க முடியாது. கேசி விட்டுவிட இல்ல. ஹே, ஒன்றில் கலக்கவும். அவர்கள் தங்களின் மூலம் பிடிக்கப்பட்டார்கள். ஓ, அது அலிசா, உங்களுக்கு வேற எதுவும் இல்லை? இல்லை. கவனமாக இருங்கள்.
வை விடா, நீ இச்சாதனையை தொடங்குகிறாய். ஆமாம், பழுப்பு பொத்தானின் பின்னால் ஏதோ குளிர்ந்த ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். அது சாபமாக. நீ தவறாக இருக்கிறாய் விதா. நீ உதிர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு காத்திருக்கும் ஒரு பெரிய செருப்புள்ள சீஸ் தட்டு இருக்குது. மூச்சு திணறாதே. என்ன இது அருவருப்பாக இருக்குது. என்ன ஒரு நாற்றம். ஐயோ, மேலா பட்டனை அழுத்துவது உன் முறை. யாரோ என்ன ஒரு பொத்தானில் மட்டும் சொந்தப்படுத்தும் என்று சொல்கிறாரா? நானே சிலவற்றை ஒரே நேரத்தில் அழுத்துகிறேன். மெல்லா, உனக்கு அதிர்ஷ்டம். முதலில் உன்னை காத்திருப்பது இரகசியமான கிரீம். ஆஹா, உண்மையா? எடுத்துக்கொள்ளு. ஓ, இதுவே நான் இதுவரை சாப்பிட்ட தின்பண்டங்களில் மிகச் சிறந்தது. வா ஊரே. ஆனாலும் அதுதான் எல்லாம் இல்லை. அடுத்ததாக சில வண்ணமான சிக்கல்கள் சேர்த்து கொள்ளலாம். மிகவும் அழகாக இருக்கிறது. ஆமாம், வாவ், அற்புதம், அழகானது. இவ்வளவாக வந்தால் நான் ஒரு சுவையான கேக்கா காணப்படுவேன். வாவ், கேக்கின் மேல் உலர்ந்த செர்ரி மட்டும்தான் குறைவாக இருக்கிறது. வாவ், எனக்கும் கேக்குக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. இது நியாயம் இல்லை. விதா, பொறாமை நல்ல உணர்வு அல்ல. ஓ, இப்போது எனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. ஆரஞ்சு பொத்தானின் பின்னால் என்னை காத்திருக்கக்கூடிய ஒரு மிக சுவையான விஷயம் இருப்பதாக எனக்கு நம்பிக்கை. அப்படியா? விடா, உனக்கு பச்சை ஸ்மைலிய பார்த்து வருத்தமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இது நச்சுன்னு நினைவூட்டுகிறது. அவைகள் விடாவின் தலையில் இறுதி டச்சை கொடுக்கும்போது என்ன நடக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓ ஓ இல்ல, அதென்னது? ஓ வீடா, இன்னைக்கு கண்டிப்பா உன்னுடைய நாள் இல்ல. ஓ போதும். ஓ, தயவு செஞ்சு நிறுத்துங்க. இல்ல, இருந்தாலும் இந்த பிசினின் உதவியால் நான் எப்பொழுதும் கனவு கண்ட பெண்ணழகை பெற முடியும். என்ன? என்னோட அம்பு வழக்கு பத்தி உங்களுக்கு ஏது என்ன? வாவ் வாவ், இது ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்ப உண்மையான ராக் இசைக்கலைஞர் போல இருக்கிறேன். எனக்கு ராக் பிடிக்காது. மெலா, நீ இப்ப பொத்தானை அழுத்துறதன் பெயர் எனக்கு தோன்றுகிறது. நான் நினைக்கிறேன் மஞ்சள் பொத்தானை அழுத்தினால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆம், நீ மிகவும் சரியாக சொல்கிறாய். உன்னை காத்திருக்கும் பெரிய வானவில் கேக்கு உள்ளது. மிகவும் சுவையாக இருக்கிறது. அன்புடன் கூறணும். இத வாங்கு. மேலா, நீங்க மிக அழகான சாப்பி அணிந்திருக்கின்றீர்கள். மேலும் நான் சுவை பார்க்க தாராளமாக கத்து சாப்பிடலாமா? நான் எதிர்க்கிறேன். எனது கேக்கை தொடாதீர்கள். அதை நான் சாப்பிடுவேன். ஆக, மெழுகுதிரி இல்லைனால் அள்ளி என்ன? இதை எடு. எனக்கு பெண் உள்ளது. உதவி உதவி. அது எவ்வளவு துர்நாற்றம். ஓ, மிக மோசம். மேலா, உன்னை உடனடியாக வெளியேற்றணும். அடி, இது தீயணைப்பு துறைதானா? சீக்கிரமாக இங்கே வாருங்கள். இங்கே தீப்பற்றி உள்ளது. ஓ, இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். அது சூடாக இருந்தது. நான் மிகவும் நுணுக்கமான கேக். உடனே கந்தல்கள் கூட எனக்கு மிகவும் அபாயகரமாக இருக்கின்றன. ஓ ஆம், நன்றி. என்ன நடந்தாலும் நம் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கட்டும் என்று விரும்புகிறேன். மெல்லா, நீ சரியாக சொன்னாய். விடா, இன்றைய உன்னைய நாள் இல்லை. நம்பு, இந்த முறை நீ மிகவும் பயப்படும். ஏனெனில் மடகாஸ்கர் பட்டாம்பூச்சிகள் உன்னை காத்து இருக்கின்றன. என்ன? எப்படி? அவைகள் என் காதுகளில் ஊர்ந்து செல்கின்றன. உதவுங்கள். இப்போது வீடாவும் அவை உங்க தலைமேல் உள்ளன. இல்ல, தயவு செய்து அதை அப்புறப்படுத்துங்க. என்னை உதவுங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. பொறுமையாக இரு. நான் அதை இப்போதென்றே கொலை செய்ய போகிறேன். ஓர் வினாடி காத்திரு. ஆஹா, இங்கே பாரு. இங்கே இதை எடுத்துக்கொள். எனக்கு நன்றாக இல்லை. தலை சுழல்கிறேன். இல்லை, அவை இன்னும் உயிருடன் இருக்கின்றன. இங்கிருந்து வெளியேறுங்கள். நான் உங்களை எல்லாவற்றையும் கொல்வேன். இதை பெறுங்கள், இதை பெறுங்கள். உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும். என்ன? விதா கூடுதல் பரிசை விரும்பினாரா? சரி விதா,
உங்களுக்கு அதிர்ச்சி விசிறி கிடைத்தது. ஓர் வாயு முகமூடி அணிந்து கொள்ளவும். இப்பயாவது நான் அவற்றை விஷமாக்குவேன். முடிந்தது. என்ன? இந்த சிகிச்சைக்கு பிறகு நிச்சயமாக எந்த பூச்சிகளும் இல்லை. ஓ இல்ல, ஆமாம், இப்போது முழு அறையும் துர்நாற்றம் அடிக்கிறது. அருகு மெல்லா. இப்போது நீர்ஸ் பட்டனை அழுத்துங்கள். உங்களுக்கே உள்ளது. இங்கே இது. ஆமா. ஓ மேலா, உனக்கு நல்லீப வரும். உங்காக ஒரு முழு பாக்கெட் சுவையான மார்ஷ்மெலோக்கள் காத்திருக்கின்றன. ஐயோ என் கடவுளே, வயாவ், எவ்வளவு சூப்பரா இருக்குது. அந்த மாதிரியான மார்ஷ்மெலோவ்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பா அவைகள் அதுக்கு சமமா இருக்கும்போது. வயாவ். அப்படின்னா எப்படி நான் பிங்க் பட்டனை அழுத்துறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஹோம், இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. விட்டே வாழ்த்துக்கள். நீங்களும் இறுதியாக அதிர்ஷ்டம் ஏற்பட்டது. இந்த முறை உங்களுக்கு சாக்லேட் சிரப் கிடைத்துள்ளது. நீங்கள் அதை நிச்சயமாக விரும்புவீர்கள். ஆஹா, அது என்ன? அது என்ன? எடுக்கவும். ஓ ஓ ஓ ஓ, அது என்ன? வெறுக்கத்தக்க பொருள். ஓ ஓ, சாக்லேட். ஹுரை, நானும் நல்ல உணவை சாப்பிட முடியும். சாக்லேட் சர்வ். இது என் மார்ஷ்மெல்லோக்களுக்கு மிகவும் பொருந்தும். என்ன என்ன நடக்கிறது? என்ன அழகு! இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையானது, உமானது, ஆச்சரியமானது. பலியா, நான் சாக்லேட்ல மட்டும் நிறுத்த மாட்டேன். இன்னும் எடுத்துக்கல, இனிமையான சாப்பாடு வேணும். அப்படியா விட்டி, மதிய உணவுக்கு நேரமாச்சு. ஹோம், உனக்காக செய்யப்பட்ட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் காத்திருக்குது. குளிர். அது வேணா. மீதி எங்கே? அது அதிகமாக இல்லை. அது எல்லாம் கிடையாது. உருளை கிழங்குகளுக்கு அருகில் நீ விரட்டி வைத்தாய். இனி அதை விட்டு கொடுக்க போவதில்லை. கனமாக இருக்கிறது. ஹோம், என்ன? உஃப், உனக்கு என்னதுக்காக இவ்வளவு கேட்சப் தேவை? அதிகமான சுவையூட்டிகள் வேணாம் சொன்னேன். எடுத்துக்கோ தயவு செய்து. இல்ல, அது போதும். இந்த கெட்சப்பால் எனக்கு எதையும் பார்க்க முடியல. உன் முகத்தை நீயே பார்க்கணும். ரொம்ப கேசமா இருக்கு. அப்படி என்றால் எனது முறை பொத்தானை அழுத்துவதற்கு. இதை இந்த முறை நீளமாக விடுங்கள். ஓ ஆம் மில்லா, நீங்கள் எங்களுடைய சூப்பர் பரிசை பெற்றீர்கள். நீங்கள் பணம் நிறைந்த ஒரு சூட்கேஸை பெறுகிறீர்கள். இது உங்களுக்காக. ஆஹா, இதை விட நான் இதுவரை பார்த்ததே இல்லை. ஓ என் கடவுளே, இன்னும் அது மட்டும் இல்லை. பணத்திற்கு கூடுதலாக உங்களை காத்திருக்கும் ஒரு விஷயம் உள்ளது. இது உங்களை கியூபிலிருந்து வெளியேற அனுமதிக்கும். முடிவாக நான் வெற்றியின் மீதான வாழ்த்துக்களை தேடுகிறேன். நான் இப்போதெல்லாம் பணக்காரன், மேலும் இன்னும் சுதந்திரமாய் இருக்கிறேன். குளிர். விட்டே, எனக்கு வாழ்த்து சொல்லு தயவு செய்து. ஆம் விட்டே, உனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் எதுவும் செய்ய முடியாது. நீ பெட்டியில் தொடர்கின்றன. பவர் ஹவர். வெளியேற. சரி சரி, என்ன மட்டும் சாப்பிடாதீங்க. ஒரு கோழை. சரி, பெட்டிகளை அகற்றுவோம். தொழியத்தில் பொழுதுக்கூட்டுகளை ஓவியம் சாதிக்க வேண்டும் போல தெரிகிறது. நான் மேலுமாக இந்த அழுக்கான வேலையை செய்ய விரும்பவில்லை. திங், என்னிடம் கண்டு விரைவில் வந்துவிடு. வீட்டை உங்களை விட யாரும் நன்றாக பசை போட முடியாது. ஆகவே தயவு செய்து தொடங்கினால் நல்லது. அதற்கே சரியானது. தோற்றத்துக்கு பிணிக்க போறான். Is there the way for the X-ray from the நான் நினைக்கிறேன். டான், நீ யாருக்கா காத்திருக்கிறாய்?
தொடங்கிவிடு. தொடங்க நேரம் வந்துவிட்டது. நான் கண்டிப்பாக சிறிது உதவி தேவைப்படும். யாரோ நண்பர் எனக்கு வீட்டை வெண்ணெய் சுமந்து உதவுவார். அவங்கள வர்றாங்க. கவனமாக இருக்கவும். ஜாம்பி உலக முடிவு எப்போ ஆரம்பமாகலாம்? நான் ஹாஸ்யமா சொன்னேன். அவங்க என் நண்பர் தான். அவங்க அப்படியே வீட்டை ஓவியமிட போறாங்க. அவர்களுக்கு சிறந்த யோசனைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக சுவர்களில் கைகளின் முத்திரை. அது அருமை. இது சரியானது. மற்றொரு கூரை அலங்கரிப்பாரு. இப்போ பண்ணுங்க. உங்க தலையை நீட்டிட்டு பூச்சில எப்படி அலங்கரிக்கிறதுன்னு முடிவு செய்யுங்க. நல்ல யோசனையா? இந்த ஆசு பச்சை நிறங்கள் சரியான இசை. கியர்கள் மிகவும் அழகாக உள்ளன. நண்பர்களே, நீங்கள் என்னை ஏமாற்றவில்லை. நீங்கள் திரும்பலாம். மீதியை நான் உங்களின்றி செய்து விடுவேன். நன்றி. ஜன்னலை அடைக்க குளிராக இருக்கும். எங்கு பார்த்தாலும் பாசி மற்றும் பிற புல்களை அழிக்கவும் குழாயில் பாசிப்பாறைகள் ஒட்டவும் சில காளான்களும் பாதிப்பதில்லை. எனது உணர்வு ஒரு உண்மையான மிருததேகமாக இருக்க தேவையான எல்லாம் செய்ய வேண்டாம். நிலத்தடியில் கூட பாதிப்பதில்லை. இன்னும் கொஞ்சம் பிசன். எனக்கு இது அழகாக தோணுகிறது. எல்லாம் தயாராகிடுச்சா? நான் இன்னும் படிக்க தொடங்கலையே. அதுக்கடையில் இதை செய்ய நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வழக்கமாக இருக்கும் வண்ண நாடா நான் இரத்தத்தை உபயோகிப்பேன். நிச்சயமாக எனக்கு ஒரு சிறிய சாதனம் கூட உள்ளது. இது ஒரு வீட்டின் முழு மேற்பரப்பையும் நான் வண்ண மாற்ற உதவும். டாடம் எல்லாம் தயார். அடுத்தபடி சுவர் மீது பாவுவால்களை அலங்கரிக்க வேண்டும். என் நண்பர்களே, நீங்கள் அமைந்திருப்பதா? பறக்கலாம். இப்பொழுது நாங்கள் கொட்டு விளக்குகளை தொங்கட்டு மாடியில் ஒரு வேலியை எடுக்கிறோம். இப்போது என் வீடு உண்மையான டிராகுலா கோட்டையா இருக்குது. எவ்வளவு ஆச்சரியமானது! அது என்ன? ஓ, நான் எவ்வளவு சிக்கலானவன். எனக்கு அவசரமாக மற்றொரு அஞ்சல் பெட்டி தேவை. என் நண்பர்களில் ஒருவரின் தலைவர் இந்த வழக்கில் சிறப்பாக வேலை செய்வார் என்று நினைக்கிறேன். இப்போது அதை மட்டும் தோண்ட வேண்டும். இதோ இது. ஒரு சற்றே இங்கே தங்கியிருங்கள். இப்போ நம் பகுதியை மேம்படுத்துவோம். உங்க பதிகளையிலிருந்து தொடங்குவோம். தேவையான எல்லாம் இப்போது ட்ரை மட்டோ சரி எனக்கு ஒரு காவேரி கேண்டிக்கோ. Arts to start the we in your free Lowry. And hango situate steel in Kumromo Kandaway. Or the pumpkin go. Then I was your tin a little lame pen. Pendis and our free can be. This the பூச்சிகள் வைப்பீர்களானால் this says a பூச்சி வலை போல் ஆகிவிடும். தழன் உலர்ந்த ரோஜாக்கள் எனது பூமியில் வளரும். பிறகு நான் ஒரு ஸ்ராலை அஞ்சல் பெட்டியாக பயன்படுத்துவேன். அதன் சங்கிலி வைத்துக் கொள்ளும் வரும் எந்த மின்னஞ்சல். இப்போ நான் இல்லை இல்லை சூரியன் முடியாது. சூரியன் அனுமதிக்கப்படவில்லை. அறிகுறி என் பகுதியின் முக்கிய அலங்காரம். அனைவருக்கும் பிடித்த கட்டணம் திட்டமாக பின்தொடருங்கள். என் ரத்தத்தை முடித்து இங்கே பரமேடு இருக்கிறது. எல்லோருமே அவர்களை அஞ்சல் தொப்பி வண்ணம் துப்பினேன். சந்தேகம் யாருகின் பலர் சிவப்பு கேட்டகம் முழுமையான ஒரு இதோடைய பிடித்தமானதோடு. சரி, கொஞ்சம் நண்பன், உனக்காக கொஞ்சம் எதற்கு கடிப்பது? நான் சும்மா என் வேலையை செய்கிறேன். ஓ,
என்னை யாரும் சிரம் வைக்கும் எந்த விதமான கடுமையான கைகள் என் தோளில் வைக்கப்படவில்லை. உனக்கு ஒரு கடிதம் இருக்கிறது. நான் அதை எலும்பு கூடைக்கே கொடுப்பதாக நினைக்கிறேன். ஆஹா, இவ்வளவு தாக்கமாக இருக்க வேண்டாம். என்ன ஒரு 4 தலைவர் தலைப்பையோடு தபால் பெட்டி. எவனாவது இதை மாதிரி யோசித்தா? ஆஹா, இதோ உன் கடிதம். அவனை போக விட்டோம். வெயில் மீண்டும் வந்துவிட்டது. வீட்டிற்கு போக நேரமானது. எந்த சூரியனும் என்னை இங்கே அடைய முடியாது. இதுக்காக வீட்டின் உள்ளமைப்பை அலங்கரிக்க இது ஒரு அருமையான காரணம். முதலில் அதில் வண்ணம் தீட்ட வேண்டும். அதை பிறகு நான் சூரியனில் இருந்து என்னை காக்கவே விட்டேன் மற்றும் ஜன்னலில் ஒரு சிவப்பு திரையை தொங்க விடுவேன். அடுத்தது ஒரு மின்மினி விளக்கு எனக்கு சிறந்த நண்பராக இருக்கும். வௌவால்கள் பயன்படுத்தப்படும். அட, இது ஒளிரும். ஆனால் இதுவும் முடிவல்ல. என் அறையின் முழுவதும் தொங்கவிட பல வௌவால்களை வைத்திருக்கிறேன். சிகப்பு கார்பெட்டும் சரிதான். நான் கண்ணாடிகளை விரும்புகிறேன். அவற்றை பார்த்தால் உடனே என் அதிசய சக்திகளை நினைவுபடுத்தி விடுகிறது. அது மிகச் சிறப்பாக உள்ளது. ஆகையால் நான் ஒரு கண்ணாடியை பயன்படுத்த முடியும். ஆஹா, நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். இந்த அழகிய சிறிய கொள்கலனில் நான் தூங்க போறேன். அதுக்கு அருகில் என் பிடித்த பொம்மைகளை நிறைய வைக்கிறேன். அதிகமான மெழுகு விசிறிகள். இதை தான் நான் ஒரு சிறந்த அறையாக சொல்வேன். மேசை இல்லாமல் எங்கே போக முடியும்? அதில் நான் ஒரு ஃபேன்டியூவை வைத்திருப்பேன். இப்போது அதை அருவருப்பான சாக்லேட்டால் நிரப்ப மாட்டேன். ஆனால் எனது பிரியமான இரத்தத்தால் அது வெள்ளியாக பொங்கி வெளிப்படட்டும். அதை தான் நான் விரும்பி ரசிப்பேன். அது சிறப்பு. இந்த புனரமைப்பு நிறைவடைந்ததை ஒரு கண்ணாடி இரத்தத்துடன் கொண்டாடுவதற்கான நேரம். ஆமாம், சரி, வாழ்த்துக்கள். வீட்டின் உள்ளே நான் எப்படி அலங்கரிக்கணும்? முதலில் ஒரு சாம்பி வைரஸ் காப்சூல் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் சுவர்கள் சரியான நிறத்தை பெறும். அதை நான் எடுப்பேன். நான் என் விருப்பமான பலகைகளை தரையில் போடுவேன். உஃப், தரையை களிமண்ணால் தூசி போட வேண்டும். இப்படிதான் அது உலர் அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு சற்று பாசி மற்றும் காளான். ஆஹா, மிக அருமை. மைன்கிராஃப்டில் இருந்து ஒரு மண் துண்டு என் உள்ளகத்தில் வச்சா எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்குது. இங்கே என் பிரியமானவரின் புகைப்படம். சில சிலைகளுடைய குடிக்கர்கள் சேர்க்க வேண்டும். கிரீப்பர்களை வலிமைப்படுத்தலாம். அவை சுவாரஸ்யமாக காட்சியளிக்கின்றன. நான் என் பிடித்த பொருட்களை இங்கு செய்ய போகிறேன். இனிப்பைகளை சாப்பிட்டு என் பிடித்த சேனல்களை பார்க்கிறேன். என்னை தவிர தந்தனர். நான் சுவர்களை ஏற முற்றும் ஆரம்பிப்பேன். ஒரு வாயுதாக்கு முகம் மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போது சுவர்களை ஏறும்போது நிறுத்தலாம். தயாரா? அடுத்ததாக கருப்பு கம்பளம் மற்றும் கருப்பு மேசை லாக்கருடன் பயன்படுத்தப்படும். அவற்றை அறையின் மூலைகளில் வைப்பேன். அடுத்ததாக மேசை மற்றும் நாற்காலியில் பேண கருப்பு துணிகள் வேண்டும். என் செல்லமான டைப்ரைட்டரை இங்கே வைப்பேன். எனக்கு என் ஓய்வு நேரத்தில் கதைகள் எழுத விருப்பம். மெழுகுவர்த்திகள் மற்றும் வேட்டை திருடர்கள். இதனற்றவின் உள்ளமைப்புடன் சிறப்பாக பொருந்தும். மீதமுள்ள ஒன்று என்றால் அலமாரி நிரப்புவதைத்தான். இதற்கு எனது திறன்கள் என்னை உதவும். என் பிடித்த கருப்பு கரடி நண்டு ஓவியத்திலும் ஒரு இடத்தை கண்டு செலுத்த வேண்டும். என்னுடைய வீட்டில் இதோ நான் பயன்படுத்த முடியும். அவற்றை அங்கு வைத்து விடலாம். மற்றும் ஜான் மேலே தூங்கிக் கொண்டிருப்பார். இது என் சிலந்தி நண்பன். வணக்கம். பூக்கள் எப்போதும் அதிகமாக இருக்காது. ஜன்னலையும் சிறிது அலங்கரிக்கலாம். இந்த பெரிய குளிர்ந்த கூடத்தை அந்த அண்மையில் தொங்க விடவும். முடியும். எனக்கு ஒரு வீடு உள்ளது. செல்வங்கள் எனதை மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை. அது மிக குளிர்ந்தது, எனக்கு தெரியும். இந்த சுற்றுக்கு என்ன இருக்கிறது என்று அறிய பார்க்க நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். எனக்கு முழு ஊட்டமளிக்கக்கூடிய சில நேரடி கரப்பான் பூச்சிகள் கிடைக்கும். இல்ல,
வாங்க சினிக்கியும் பஸ் நீங்கள் சீலின ஸ்ட்ரான்சிஸனிக்வனி உங்களுடைய வெல்ப்ரோ பேன் பதட்டுகளோட செய்ய வேண்டும். இவை உங்களுக்கு வரைதற்கு சிறப்பான வசதி அளிக்கும். இது பரிச்சயம் இல்ல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். தற்போது ஆமா வாருங்கள். லெகன் தூ இரஞ்சு குடி ஃபாக்கேஸ். எனக்கு அழுக்கு பூச்சிகள் வேண்டாம், ஆனால் எனது வரைதல் திறமைகளை காட்ட வேண்டும். நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது. கர்ஜனை. ஓ, வேறு வழி இல்லை. என் பென்சில் உடைந்து விட்டது. என்ன வைத்து வரைந்தால் சரியாக? நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன். இது எனக்கு உதவும் என நம்புகிறேன். எத்தனை அழகு! இப்போது நான் மீண்டும் வரைய முடியும். என்ன நடக்கிறது? ஆஹா, சரி. இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன். இப்போது எல்லாம் காகிதத்திலிருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும். எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும். உன் செயல் என்ன? எல்லாமே இப்போது வெட்டி மணலில் மூடப்பட்டிருக்கிறது. குறித்து கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன். மிகவும் நன்றி. நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அன்பு ஜூலி, காகிதம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஜூலி, அதை சுற்றிலும் எறிவதை நிறுத்த முடியுமா? ஜூலி, நீங்கள் என் ஓவியத்துக்குள் குறுக்கீடு செய்யும் என்பதை உணரவில்லை என்றால் நீங்க பாக்குறீங்களா? நான் எப்போதும் கவனத்தை சிதறவிட முடியாது. சரி, குப்பைகளை எல்லாம் வெளியே எடுப்பேன். வாவ், நீங்கள் மிக அழகான ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அதை நான் எடுத்துக்கொள்றேன். ஹே, ஓவியம் எங்கே? சவாலின் முடிவு நேரம் கிட்டித்தானே வருகிறது. நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க? சவால் முடிஞ்சிட்டு நீங்க வரைஞ்சதை என்ன பாருங்க. இங்கே நான் என் மிக மோசமான வரையறைக்கு கையொப்பமிடுகிறேன். இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம். பிடிக்கல. மில்லா, உங்க வேலை எங்க? அது போதாது. ஆனால் ஜூலி, நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள். எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏனெனில் அது எனது. நிறுத்து. பெண், சபிக்காதே. என்ன நடந்தது? எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கே என் பிரச்சனைகள் போதுமானவை. மில்லா, உனக்கு விரல் வண்டு வருகின்றன. நீ முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு மோசம்! நான் முயற்சித்தேன். அவங்க பிக்ரோல வந்துகிட்டு இருக்காங்க. அத பாருங்க. வாவ், ஒரே நேரத்துல இத கடாரி எடுத்து கார்க்கிறேன். தடா, அடியில என்ன இருக்குது? எனக்கு தோணிறது இது மிகவும் தெரியாமைக்குடையது. ஆச்சரியம், ஒரு மோதிரம். உண்மையான வைரத்துடன். ஆச்சரியம், நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பாருங்கள். ஆமாம், உண்மையான அழகு. பெண்களே, இந்த முறை இன்னும் வினோதமாக ஒரு பரிசு உங்களை காத்திருக்கிறது. உங்களுக்கு கடல் உணவு பிடிக்குமா? ஏனெனில் உங்களில் ஒருவர் இந்த ஒழுங்கற்ற ஆனால் மிகவும் அழகான ஆக்டோபஸை பெறலாம். நீங்கள் என்ன ஏமாற்றுகிறீர்களா? நீங்க அதை பண்ண முடியும் என்று நம்புறேன். உங்களோட நிமிடம் முடிஞ்சது. அற்புதம். ஆமாம், இப்போ நீங்கள் தொடங்கலாம். ஆஹா, நான் குழந்தையா இருக்கும் போது இவ்வாறு நிறைய வரைந்தேன். எனவே நான் வெற்றி பெற வேண்டும். இல்ல, இது சிதறல் மாதிரியே தோன்றுகிறது. அதை துடைக்க வேண்டும். ஆமாம், அவ்வளவு நல்ல வேலை ஒன்றை எப்படி கெடுத்துக் கொண்டாய்? நான் உண்மையில் அற்புதமான ஒன்றை வரைப்பதற்கு போகிறேன். நமது பரிசு ஒரு மிகவும் பயங்கரமான ஆக்டோபஸாக இருக்கலாம், ஆனால் அதையும் அழகாக வரைய முடியும். உண்மையில் அழகாக. ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன். ஆம், மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டோபஸ். உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓஹோ, அழகான அலைகளை சேர்ப்போம். ஆமா, இது போல. எதை? இல்லை, எனக்கு நீல நிறம் இல்லாமலே போய்விட்டது. இல்லாமனதில் எதுவும் இல்லை என்றால் நான் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம். உனக்கு என்னாச்சு? இல்லை. எனக்கு புரியவில்லை. நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா? அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன். பார்த்தால் எப்படி இருக்கும்? என்ன விதி? ஓ, இல்ல. என்னாச்சு? இது எப்படி எடுக்கிறது? முதலில் அதை வரைவதை முடிக்கணும். விடா, என்ன வரைகிறாய்? இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது. அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது. மிக குறைந்தது. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது. உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய். இல்லை. இப்போது நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம். எனினும் குருதியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம். அது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்ல 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 இல்ல. பெண்களே, நேரம் ஓடி செல்கிறது. ஓவியங்களை காட்டு நேரம். ஜூலி, நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய்.
இது ஒப்பற்றது போல தெரிகிறது. விடா. ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது. அதுவும் நல்லதல்ல. மில்லா, உன்னிடமிருந்து கூட அதிகம் எதிர்பார்த்தேன். நீங்கள் கேன்வாஸை எங்கு உடைத்து விட்டீர்கள்? நான் மனம் உடைந்துகிறேன். விடா மற்றும் மில்லா ஆக்டோபஸின் உரிமையாளர் நீங்கள். அதுதான். செல்லுங்கள், அதை சாப்பிடுங்கள். அது பார்க்கவும் சிரிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் அதை மறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் அந்த நத்தையை சாப்பிட வேண்டும். ஏன்? அதை முயற்சிப்போம். அது அருவருப்பாக இருக்கிறதே. அது இவ்வளவு மோசம் என நான் நினைக்கவில்லை. அரே, அது வாசனைக்கு மோசமாக இருக்கிறது. ஜூலி, நீ ஏன் சிரிக்கிறாய்? என்னை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. விடா, ஜூலிக்கு கடைசியாக யார் சிரிக்கிறார்கள் என்று நாம் காட்டுவோம். நான் அவசியம் அதற்காக இருக்கிறேன். ஜூலி, பிடி. அம்மா, நீ என்ன செய்தாய்? அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது என்னிடம் கூந்தலுக்கு பதிலாக காவடி. நீரில் கூட துர்நாற்றம் போகவில்லை. நீ எந்த அளவுக்கு கொடூரமாயிருப்பாய். இந்த சவாலின் 3வது சுற்று எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது. பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள். எவ்வளவு அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள். மறுபடியும் நீங்களாக மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும். உங்களை மிகவும் அழகான குட்டி நாய் முறையில் கண்காணிக்கை செய்யுங்கள். இதற்காக உங்களுக்கு முற்றிலும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது. நான் தோற்க முடியாது. நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன். எனக்கும் வேண்டும். ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும். நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம். நான் மிக்க பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை. சில பெண்கள் மேக்கப்ல நல்லா இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். நீ என்ன செய்தாய்? நீ எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டாய். மன்னிக்கவும், ஆனால் அது எனது தவறு அல்ல. தெரியுமா? அதை பெறுங்கள். என்னை வரைவதிலிருந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும். ஓ, சரியா? அதை நீயும் ஒன்றாக பெறுகிறாய். முதலில் இருக்கும்போது எல்லாம் கழுவ விடுங்கள். இடம், நீங்கள் என்னை இவ்வளவு வெறுப்பதேன்? ஆரையா, நீங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் நாய்களாக தோன்றவில்லை, பேய்களாக தோன்றுகிறீர்கள். என்னை மாத்திரம் தொடக்கூடாது. பயன் முடிந்தது. இந்த நாயின் உரிமையாளன் யார் என்பதை முடிவெடுக்க நேரம் வந்துவிட்டது. வீடா, அது பயங்கரமாக இருக்கிறது. பாபி, அதை பார்க்க முடியாது. மேலா, நீயும் சிறப்பாக இல்லை. உன்னுடைய மேக்கப் மிகவும் பேயமில்லாமல் இருந்தாலும் நீயும் ஒரு அழகான நாயின் போலல்லவா? ஜூலி, ஜூலி, நல்லா செய்யற. நீ கண்டிப்பா ஒரு புதிய நண்பரை பெறுகிறாய். ஹுரே! அவன் எவ்வளவு அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கிறான் பாருங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏதோ ஒரு முறையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டியது. அது என்ன வாசனை? ஐயோ, கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது. அக், செய்வது எவ்வளவு நிறைமையற்றது. ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம், ஆனால் நீங்கள் அவன் கீரலையே பெற்றீர்கள். பெண்களே, இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு அழகான சங்கிலி. இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும். உங்களுக்கு வண்ணமயமான கிளிட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும். எனக்கு தெரியவில்லை. நேரம் முடிந்தது. இனி விட்டுவிடலாம். நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும். மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை. அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய்? ஓ, இது முழுமையாக கிடந்து விட்டது. அதை எப்படி இப்போ தீருக்கு அப்புறம் துடைத்து போடுவது? நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா? இல்லை, எதுவும் வேலை செய்யவில்லை. என்ன செய்யலாம்? செய்ய இது புன்னகைக்க வருது இல்லை. உனக்கு நான் காட்டுகிறேன். ஓ, என்னை தொடாதே. நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது. ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது. மேலா, யாரிலும் கோபம் இல்லாமல், ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும். எவரிதும் அவ்வளவு சரியானது. வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும். அருமை. என்ன இந்தது? என்ன? ஏன் பாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது? ஜூலி, இத்தானே நீயா? நான் இது விதா. அப்படியா? அதனால் அவளும் இந்த பீச்வர்க்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் கையில் அல்ல, முகத்தில். இது நீ. புரிகிறதா? எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உதவி செய்யுங்கள். இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும். ஐயோ, எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது. எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை. மேலா, எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை.
நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க என்ன வரைஞ்சீங்க? விடா, நீ மீண்டும் வெளியேறியுள்ளாய். இது ஒரு பயங்கரமான வேலை. கோபப்படாதீர்கள். ஜூலி, நீங்களும் சிறப்பாக இல்லை. பெண்களே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் வரைய தெரியுமே. மேலா, இது நல்ல விஷயம். நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய். பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகமில்லை என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்களை. என்ன அழகு! இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன். ஜூலி, உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா? நான் அனுமதிக்கவா? நீ அணிவாயா? ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன். ஓ, நீ ஏமாற்றுகிறாய். அப்போ இது யாருக்கும் கிடைக்காது. என்ன செஞ்சே? ஆனால் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும். எவ்வளவு செருகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக எல்லாத்துக்கும் பிறகு கோக் போல சுவையானது எதுவும் இல்லை, மற்றும் கோக் டீன் குட்டிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மழை போல கெத்தானது எதுவும் இல்லை. இது காருமி ஸ்டோக்க கால டீன் கொட்டாட்களை பார்க்க காரல்ல. அதையும் கொஞ்சம் ருசிக்க செய்யுங்கள், தயவு செய்து. முடியாது, அதை கட்டியதுதான் நானே. ஆஹா, அப்படியா? அப்போ உன் படைப்பு கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு வெட்கம் இருக்காதா? நான் சுழந்த போய் கட்டியதை எடுத்து உடைச்சிட்டீங்களே. திசை திறக்க. அது நியாயமாக தெரியவில்லை. பரவாயில்ல, நான் எல்லா ஃப்ரைஸையும் வாங்க இருக்கேன். இத பற்றி தான் நான் பேசுறேன். நேர்மையாக சொன்னா இருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த மலை பார்த்தா தெரியும். உங்களை எல்லாம் கூட்டி வச்சால் கூட எனக்கு சோதிகள் அதிகமாகவே இருக்கின்றன. நான் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் எனக்கு சற்றே பசிக்க ஆரம்பித்தது. கேரளா உருளைக்கிழங்கு ஒரு துண்டால் என் தலையை திருப்தி செய்ய மாட்டேன் என்று எனக்கு உறுதியில்லை. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய வேண்டும், குறிப்பாக எனக்கு கெச்சப் பிடித்ததால். மேலும் அது எனக்கு பொதுவாக பேசினால் மிகவும் பிடித்தது, குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கு துண்டு. நீங்கள் உங்கள் முகத்தை கழுவலாம், ஆனால் எனக்கு உருளைக்கிழங்கு வாசனை வந்து கொண்டிருக்கிறது. சுவையாக இருக்கிறது, ஆனால் நான் முழுக்க பிடிக்கவில்லை. முடியாது, என்னால் குழம்புகளை எல்லாம் நானே சாப்பிட வேண்டியதுதான். நில்லா, என்னிடம் பகிர்ந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்காதே. நான் ரொம்ப பசிக்கிறேன். இப்போது அந்த உருளைக்கிழங்கு சாஸில் மூழ்க வைக்கும் நேரம். ருசியாக இருக்கிறது. நீ என் கையை கடிப்பது எப்படி? இது எனது வாய்ப்பு என்று நினைக்கிறேன். முக்கியமானது என்னவென்றால் அதை தவறவிடக்கூடாது. நான் உனக்கு எதையும் தொடக்கூடாது என சொன்னேனே. அவரா? எனவே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று பட்டது. இது உனக்கு பிடிக்கும், அலெக்ஸ். வீட்டில் நேராக செல்லும் ஒருவனை பார்க்க தாவலோட்டேன். அது எவ்வளவு ருசியாக இருக்கிறது. பெண்களே, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று தெரியவில்லை. இது நான் திண்ணியதிலேயே மிக அழுகக்கூடிய ஒன்றாகும். அலெக்ஸ், உனக்கு ஏதும் விசித்திரமாக உணர்கிறாயா? இல்லை, ரொம்ப சூடாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? உதவி! நிலநடுக்கம் வருகிறது. அதை நிறுத்த வேண்டும், அல்லது என் உருளைக்கிழங்குகள் இடிந்துவிடும். ஜூலி, நன்றி. உங்களை இல்லாமல் நான் கண்டிப்பாக எரிந்திருந்தேன். இப்போது உருளைக்கிழங்கை சாப்பிட உங்கள் முறை. இறுதியாக சாஸ் முழுவதும் ஊற்றிவிட்டால் நான் நினைக்கிறேன் இது மிகவும் குளிராக இருக்கும். இது பூஸ்டியாக இருந்தது மட்டுமல்ல, அலெக்ஸ்க்கும் அது இருக்கு. அதுவும் இல்லை. இரண்டாவது தவணை சாஸ். ஜூலி, இது மிக அவதானமாக இருக்கு. அலெக்ஸ், அவளை அடக்கி வை. நீ அதற்கு ஏன் செய்தாய்? இப்போது எனக்கு பெரிய உருளைக்கிழங்கு மாளிகை இல்லை. இந்த சுற்றிலே எங்களுக்கு என்ன காத்திருக்கிறது? ஓஹோ, எனக்கு இந்த பிரைஸ் பிடிக்கும். இசோவில் மிளகாய்களை சாப்பிடுவது இயல்பல்ல. நிச்சயமாக எனக்கு பல உள்ளன, ஆனால் நான் அவற்றை தொட விரும்பவில்லை. நான் ஒரே ஒரு மிளகாயை மட்டுமே சாப்பிட வேண்டும். நீ தான் முதல் சீதை மில்லா. சரி, அப்போ நான் உன் வருத்தத்தை பாப்பேன். மிளகாய், அது அப்படி பயமுறுத்துறது இல்ல. அந்த படம் தப்பா இருக்காது என்ன நம்புறேன். பைகளை பயப்பட வேண்டாம். இது எதிர்த்தாக்கப்பட்டது மிகவும் நன்றாக. இயல்பு போல் இது மிகவும் சுவையற்றது. ஆனால் நான் அதை விலங்கு திண்டை விதமாக எதிர்பார்த்தேன். இப்போது யாரும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரணம் புரிகிறது.
உதவியுங்கள், உதவியுங்கள். ஓ, ஸ்ரீ உண்மையில் உதவுகிறாள். சரி, அலெக்ஸ், இப்போது உன்முறை. மிலா, பிறகு மிளகாய் தொடுவதற்கே பயமாக இருக்கிறது. அதை தடுக்க முடிகிறது என நம்புகிறேன். மற்ற எல்லாரும் நான் இப்போதுதான் பார்த்தேன். எழுந்து வா, ப்ரூஸ். நான் முனையத்தின் மீதியை அகற்றுகிறேன். வெளியே போ, ஆக்ஸ்லெக்ஸ். எல்லாவற்றையும் இழந்ததற்கு வெறும் மிளகாய் தான். எங்களுக்கு சாப்பிட முடியலை. சந்திச்சது மகிழ்ச்சி. உங்க மடியில நிறைய மிளகாய் இருக்கின்றன. எனக்கு அது கிடைக்கல. அது அருவருப்பானது. மற்றவர்களை நான் தூக்கி வீசியேன். நீங்கள் செய்வீர்கள். நான் உங்களை அந்த உயரத்திற்கு உயர்த்துவேன். ஏனெனில் நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் இவ்வளவு ஆமாம், அந்த தீப்பற்று முன்னால் ஏற்பட்டதா என்றால் ஓ இல்லை, நான் ஏற்கனவே தீயின் வழியாக பரவுவதை உணர்கிறேன் என்பது அர்த்தம். ஜூலியன், நாங்கள் உண்மையில் செய்து விட்டாய். இது மிகுந்த அவசரமாக நன்றி. இருக்கிறதா? சாயலின் ஜூலி, விளக்குகள் இப்போது எப்படி? நீ கொஞ்சம் இது வேலை கருப்பு செய்தது. பச்சை மிளகாய் சாப்பிட வேண்டும். அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கரடி, கரடி மூளை பலவீனமாக அங்கே செல்கிறது. நான் இது மிளகாய் கொண்டு முடிந்தது என்றேன். தோழர்களே, வேறு ஏதும் இல்லையெனில் தயவு செய்து ஒரு சொல்லும் சொல்லாதீர்கள். ஆஹா, என்ன வேகம்! எளிது. மிளகாய் மலையாறு சில வினாடிகள் பறந்து விட்டது. இப்போதுதான் நான் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை உணர்கிறேன். ஓ மை காட்! நான் இல்லைன்னு எனக்காவது தெரிஞ்சிருக்குமா? என்ன? வாவ்! நான் எப்போதும் இடத்தை நோக்கி போக வேண்டும் என்பதை கனவு காண்டேன். ஆனால் இப்படி செய்வேன் என நினைக்கவில்லை. ஓ ஓ, எனக்கு எரிபொருள் தீர்ந்து விட்டதே. விழிக்க வேண்டாம், பறக்கிறப்பயாவது நல்ல போனது. விழுவதை பற்றி சொல்ல வேணாம், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருள். இன்று என் நாள் இல்லை என்பதால் நான் ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளேன். நான் காத்திருப்பது என்ன என்று முதலில் பார்ப்பது இந்த முறை. வாவ், எனக்கு இஸ்டால் கமிக்க எழுத்துக்கள் எதுக்கு தேவை? எனக்கு அவையெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓ, அனாஸ் போடுறேன். நான் அவற்றை சிக்காத முடியாது. எனக்கு பெரிய அளவு உள்ளது. இப்பொழுது அவற்றை என்ன செய்வது? நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உங்களுக்கு எல்லா எலுமிச்சைகளும் இருக்கின்றன. நான் ஒரே ஒன்றையே சாப்பிட வேண்டும். அதை சாப்பிட முடியும் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம்! அவள் இத்தனை இழியிருப்பாள் என்று நான் அறியவில்லை. என் முகம் திரியத் தொடங்கிவிட்டது. இதுவரை பொறுக்குமாறு மற்றும் குளிர்ந்து இது அடைய தெரியாது. உண்மையே ஜூலி, ஈலிமரில் உனக்கு எவ்விதமும் கெடுதல் இல்லை. ஆனால் அதை வழக்கத்திற்கு கொண்டு வர நேரமாச்சு. இல்லெனில் நீ அவசரமாக தப்புகின்றதற்கான நடிப்பு மூலம் முழு பார்வையாளர்களையும் இழக்காதீர்கள். எனக்கு சரிதான். நன்றி அலெக்ஸ். என்னோட இதே நிலைமையே லெமன்களுக்கு பிறகு நடந்தது. இது நடக்க கூடாது என்று நம்புகிறேன். அரைத்து போனா லெமன் காஸ் பிளாஸ்டிக் சர்ஜரியால் ஆளாத விளைவு இப்போ புரிஞ்சுது. ஆனா லெமன் காஸ் காய்ச்ச வைக்கும். பெங்களே, என்னால இன்னும் சம்சாரம் செய்ய முடியல. மீதியை பிடிக்க முடிஞ்சா நம்புறேன். அவ்வளவு தைரியமோ? எனக்கு மூச்சு திணறுகிறது. உதவுங்கள். ஓ இல்லை, அலெக்ஸுக்கு உதவப்படவில்லை என்றால் உண்மையில் மூச்சு திணறி விடுவார். நானும் அனுமதிக்க மாட்டேன். அலெக்ஸ், பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துவேன். என்னை நோக்கி எலுமிச்சை ஏறிய தைரியம் எவருக்கு? நான் பதிலளிக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக நீங்கள் தவறாக விரக்தி அடைவீர்கள். நாங்கள் அந்த எலுமிச்சையை உணரவில்லை. பூமராங் என்ற சொல் திரும்ப வருகிறது. சரி மில்லா, நீ மட்டுமே மீதமாக இருக்கிறாய். அந்த எலுமிச்சை குவியலை சாப்பிட நேரம். உங்கள் முகங்கள் பொடுகு போல இருந்தால் என்னுடையது என்ன ஆகும்? நான் இல்லை. நான் எங்களை குறித்து மகிழ்ச்சியிலிருந்து வருந்துகிறேன். நாங்கள் விளையாடரும் புரியுது. அப்படியே இல்லை. நான் அதை செய்தேன். இனிமேல் எலுமிச்சங்கா இல்லை. நான் சுழல முடியாது. என்னுள் அரிய வகையான ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை உணர்கிறேன். இப்பொழுதும் மில்லி பேர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக நடக்கும் என்று நினைக்கவே இல்லை. எனக்கே என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்களை எடுத்துச் செல்லும் போது நேரம். எனக்கு அந்த பதிவுக்கான எல்லாமே பொத்தான் வேண்டாம். பாரு நண்பரே, அதை திட்டமிட வேண்டியவர் நாங்கள் தானே? சரி,
சரி, நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய புத்திசாலித்தனமான பெண் நீ. அது காரணமாக உனக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. நடாலியாவின் தரம். இதுதான் நான் அழகான ஆச்சரியம் என அழைக்கிறேன். உனக்கு சாக்லேட் பேஸ்ட் கொடுக்க நான் ஆவலுடன் இருக்கிறேன். என்ன ஒரு கனமான வாள். அதை எடுக்க சுலபம் இல்லை. நான் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் உண்மையில் அவருக்கு முயற்சிக்க விரும்புகிறேன். அது நிகரில்லாதது போல தோன்றுகிறது. ஓ, சிவப்பு நிற சாக்லேட் சுவை. நீங்கள் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டசாலி. தீவிரமான முடிவுகளுக்கு உடனே செல்லாதே. நீ மூடியதை மூடினால் என்னை பெறுகிறாய். நான் எதையும் பார்க்கலனா. வலிமையாக இரு வண்ணா. நான் இங்கே இருக்கிறேன். தடுப்பூசி, பால் தொட்டியில் எதுவும் இல்லை. வழிவரை உங்களுக்கு அந்த 2 கிடைக்கும். இது மிகவும் அற்புதமாக உள்ளது நண்பன். இது என்னுடையது மட்டுமா, அல்லது நான் என் சாக்லேட்டை இங்கே போட்டேனோ என்று தெரியல. அதுதான் ருசியானது. அதற்காக நான் அவதியதை பொறுத்து கொள்ள தயார். பாரு, உனக்கு இது பிடிக்கும் என்று நான் சொன்னேன். மந்தம் வயிற்று வலியால் அவன் வருந்துகிறான். வண்ணாவை பார்த்து நான் அந்த பொத்தானை அழுத்த அச்சமாயிருக்கிறேன். நீங்கள் இதை பின்வாங்கினால் நல்லது. எதுவும் சாத்தியம்தான். விங்கோ, புதிய சாக்லேட். ஹேசி, திரும்ப வரவேற்கிறேன். புன்னகையுடன் இரு. படுக்கு. சந்தோஷமாக இருக்க ஏதோ ஒன்று இருக்கிறது. இந்த உணவு எப்போதும் இவ்வளவு எடையா இருக்கிறது. சரி, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன். கேசிக்கு உதவுங்கள். என்னை கூட ஒரு பேரிடரால் அர்ப்பணிக்கப்பட்டது போல உணர்கிறேன். என் சொன்னது இல்லையாடி. இது எவ்வளவு புதுன்றதான் தெரியுது. மேலும் இது ஸ்ட்ராபெர்ரி போலவே இருக்குது. சரிதான், நான் தவறவில்லை. அதற்காக சுவை மிக அருமையாக இருக்கிறது. என்னதான் ஒரு ஜீனியஸ் நினைச்சிருக்கிறான். அப்போ நான் உங்க சாக்லேட் பேஸ்ட சுவைக்கலாம் என்றால் நீங்க மனத்திலே வச்சுக் கொள்ள முடியுமா? அது என்ன கண்டிருக்கீங்களா? என்னால் சாக்லேட் மூடிய ஸ்ட்ராபெரிகளுக்கு பெரும் ஆசை இருந்தது. கடவுளே, அவை எவ்வளவு தனித்துவமான சேர்க்கையாக இருக்கின்றன. அது மிக சிறந்த விஷயம். எனக்கும் ஒன்று வேண்டும். ஒரு ஸ்ட்ராபெரி தருவீர்களா? சரி, நம்மை நண்பர்கள் என்பதால் அது சும்மா ஓனக்கு விடுகிறேன். என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தனியாக கூறியதா என்று நினைப்போம். அப்படியே எடுத்துக்கொள்ளாதீர்கள். ரொம்ப நகைச்சுவையான காமெடி. எனக்கு ஆர்வமாக உள்ளது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் கட்டு உதவி இல்லாமல் தேநீர் சாற்றை நிரப்புவேன். கேசி, சரியானது. வீதா, ஆனால் துரதிருஷ்டவசமாக அதையும் வினாங்கனிதான் அழைக்கலாம். சின்னது படியுங்கள். இப்போது இது உங்களுக்கே. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் போன்றவர் எந்த விதமாகவும் தாஸ்தாவாக எப்போதும் உண்மைதான். ஏனெனில் இது கழிவறை காகிதம் தானே. ஆனால் நான் அந்த பொத்தானை மீண்டும் அழுத்த வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் நம்மால் மிகவும் ஆர்வமாக இருக்க வேண்டியதுதான். ஆம், உங்களுக்காக இன்னும் ஒருவர் திருமணம். உன்னிடமிருந்து அருகில் உட்கார்கிறவன் உணவுக்கு பிறகு வெறுமனே கனிகளை கொள்ள முடியாது. டேட், நீ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று பார்க்கிறேன். சரியாக நினைத்தாயா? நானாகவே நல்ல உணவை அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். நாம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். வாவ், ஒரு திருமண கூட்டல், இனிப்பு மோதிரங்கள் மற்றும் பாலை. சூப்பர்! எவ்வளவு பெரிய தபால் துண்டு. இது நீண்ட காலம் போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டேட், பாலை நிறைய ஊற்றிவிட்டேன். ஜெயண்ட் அதை தின்று விடலாம். சரி, இரவு உணவு நேரம். உங்கள் வாய் திரட்டேன். ஓ, இது காலை உணவு வளையங்கள் அருமை. நான் அவற்றை நேசிக்கிறேன். கொஞ்சம் காத்திரு. அவற்றை அடைக்க ஒரு தொட்டி தேவை. இப்போது எல்லாவற்றையும் கொட்டிவிடு. இது என் வாழ்வின் மிகச்சிறந்த நாள். இதை கனவில் கூட நினைக்க முடியாது. ஓ என் கடவுளே, நான் இனிதாக உன்னை அடிக்க விரும்புகிறேன். ஆனால் விதிகளை மீற முடியாது என்பதால் வேறு வழியில்லை. நான் விருந்தாளியாகவே தொடர வேண்டியுள்ளது. பால் எனக்கு இப்போது குறைவாக இருந்ததும் இதுவே. அது வளையங்களுடன் சிறப்பாக செய்கிறது. ஓ, நான் உறுதி குகஸ். ஓ, குட்டி பெண்ணே, எனக்கு வாழ ஒரு சில சாக்லேட்டுகள் உள்ளன. நான் உன் உடலை பார்த்திருப்பதாக நம்புகிறேன். வா, அப்புறம் என்ன? நான் ஜாக்பாட்டை வெறுக்கிறேன். நிச்சயம் நீ இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் அதை விரும்பவில்லை போல் இருக்கிறது. நான் சரியான பொத்தான்களை தேர்வு செய்தேன். மன்னிக்கவும், இப்போது பேச முடியாது. 4 வளையங்களை சுட போகிறேன். அந்த பழைய படகு அதிரடி, அல்லது நீ ஒதுங்கிடுவாய். கேசி, இப்போது உன்னுடன் விளையாடுவோம். வாவ், எப்படிப்பட்டனை அழுத்துறதுன்னு தெரியல. முடிவுகளை காண ஒரு வழியை தேடுறேன். இத பாருங்க. நீங்க இத பொறுப்பேற்க மாட்டீங்கன்னு எனக்கு பயம் இருக்குது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
பைஸ்லி உங்களை விரும்புகிறாள். நாங்கள் பல பொத்தான்கள் மற்றும் ஸ்ட்ரீமர்களை காண்கிறோம். ஹை ஹை, உங்களை பார்க்க நல்லா இருக்கு. நீங்கள் நிறுத்த அல்லது எந்த ஸ்பெயின் நாட்டவர்களையும் விட அதிகமாக நடந்து குதிக்கிறவர்களா? அது நீங்க தானே கேசி? சிந்தி பார், இது என்னவென்று பார்ப்போம். தேன், மா, பறவையின் பச்சை மற்றும் இது எல்லாம் கலவையப்பாக இருக்கின்றது. இதன் விளைவுகளை விரைவில் பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, என்ன வெற்றியது பெரிய தேன் பாத்திரம். அவர்கள் இதுக்கு ஒவ்வாமையாக இருக்கவில்லை என்று நம்புகிறேன். நம்ப முடியவில்லை. சரி, இப்போது மா தகுந்த இடத்தில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட எல்லாம் தயாரா இருக்குது. தொடங்கலாம். முதலில் தேன். நல்லா, என்ன ஒரு நாள். இப்போது மலர் அந்த நாளின் இனிமையை செய்ய உதவும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். என்னிடம் ஒரு சிற்றூச்சனை மட்டுமே அளிக்க வேண்டுகிறேன். அன்பு ஜாஸ்தியாக இல்லை, அதுதான் வேதனையை முந்தியதாக சந்தித்தேன் என்று நானே சொல்லிவிட்டேன். மன்னிக்கவும் கேசி, ஆனால் என்ன முக்கியமான விஷயம் மீதம் இருக்கிறது. விளையாட்டின் மகிழ்ச்சி, இறகுகள், தேன் காரணமாக அவை உங்களிடம் நன்றாக பழகும் என நினைக்கிறேன். அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதுல என்ன சிரிப்பானது என்று எனக்கு தெரியவே இல்லை. அது மிக கேவலமாக இருக்கிறது. அல்லது அவர்கள் எனக்கு ஒரு பெயர் கொள்வார்கள். அது யாரும் விரும்ப மாட்டார்கள். என் நாணய மேற்கோள் கெட்டு போனது. அருவருப்பான நவாலன். அதை பார்க்கவே எனக்கு விரும்பமில்லை. என்ன நடக்குது? யார் எல்லா விளக்குகளையும் ஏற்றினார்கள்? உதவுங்கள். நாம இதை உண்மையாகவே பார்க்க போகிறேனா? நான் புஸ்தகம் பகுதியில் உள்ளேன். ஆத்ரி ராமணியை எரிய நேரம். உன்னை பிறகு நேரத்தில் நடத்துவேன். நேரம் எவ்வளவு வேகமா போகுது. இந்த சுற்றத்தின் முடிவை ஏற்றுவோம். ஓ, அவர் சந்தோஷமா இருப்பாராக. நாம் எதிர்பார்த்தது ஒப்ப இதுவாக தான் இருக்கு என நம்புகிறேன். ஆனால் ஏதோ திட்டத்திற்கேற்ப செல்லவில்லை போலே தோன்றுகிறது. கச்சா முட்டைகளை பீட்டாவில் உருவாக்கியது யாருக்கும் பிடிக்காது என்று நினைக்கிறேன். அதை ஆடம்பரமான முறையில் எடுத்துக்கொள்வதை பரிந்துரைக்கிறேன். நான் அதை அருமையாக நினைச்சேன். இது பார்க்க ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. ஒண்ணுக்கும் பாதிக்காம அப்படியே பார்க்க விரும்புறேன். பாருங்கள், இப்போது நீங்கள் ஹோமர் பொத்தானை அழுத்து. பெரிய மாற்றம். இப்போது நேரம் காத்திருக்கலாம். வாவ், காரமிளகாய். இது இங்கே சூடாக இருக்க போகிறது. இது சொல்லாமல் இவ்விதம் 2:30 ஆகிறது. ஓ, நான் இதை விரும்புகிறேன். என்ன ஒரு முழு வாளி காய்ந்த மிளகாய்கள். எல்லாருக்கும் அதை சமாளிக்க முடியாது. நம் முடிவு சாதிக்க முடியுமா என்று நம்புகிறேன் கேசி. அது ஒரு பேய். மூசா மூசா, விரைவாக முயற்சி செய் கேசி. எங்களுக்கு அதிக நேரம் இல்லை. இந்த இடத்தில் இன்று நுட்பமாக எப்படி நடந்து கொள்வது? இது ஒரு தீ. இப்போ போகலாம். என் தலைப்பகுதி. அது நான் கொஞ்சம் அளவுக்கு மீறி விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு கம்பெனி இருக்க. கேசி, நான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. உண்மையில் நன்றி. அது ஒன்றுமல்ல. டாப்ஸ், முதலில் காக்கரிஷ்டு திறக்கிறேன். வாவ், இது சுவையானது. இது நிறைய கம்மி வாவாம்சங்களாக உள்ளது. நீ என்ன சொல்கிறாய்? ஓ, அவை மோசமாக தெரிகின்றன. அவர்கள் ஏதோ ஒன்றை குழப்பியாக கலந்து விட்டனர். நான் உயிரோடு இருக்கும் புழுக்களை சாப்பிட மாட்டேன். நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் பானையை சாப்பிடுவேன். சுவையாக இருக்கிறது. சரி, உங்களுக்கு முழு தட்டி சுவையான மார்பிளிங் நண்டு உள்ளது. மற்றும் எனக்கு அப்படியா? அது நகர்கிறதா? உன்னை உறைஞ்சு உட்கார். உங்கள் விரலில் நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கு உதவுகிறேன். ஓ, ஒரே கேட்டிங். ஏன் உடனே கூப்பிடணும்? போங்க. அந்த பெயர்கள் எதுக்காக? நான் உங்களுக்கு
உனக்கு எப்படி அழைக்க வேண்டும் என்பதை காட்டப் போறேன். ஏன் இந்த செய்தியை எனக்கு அனுப்புகிறாய்? நீயே அவற்றை சாப்பிடு. நான் அதை செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? ஆம், நான் முடியும். அதை எடுத்துக்கோ. இல்லை விடு, அல்லது நீ சுவையான தோட்டாக்களை என்னிடம் ஏவி இருக்கிறாய். சரி, அருமை. நான் மறந்துட்டேன். என் கமி பூச்சிகளின் மீது அவர்கள் சத்தியமாக கூறுகிறார்கள். இப்போ எனக்கு ஒரு பேயாதுமே உள்ளது. ஆனா மில்லா தனது பழங்களை சாப்பிடுவதை பார்க்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் அதை பண்ணக்கூடாதா? வாங்க, வெற்றி பெறுவதை நிறுத்துங்கள். இது போதும், இனி வேண்டாம். நானே சொன்னேன், நான் விறுவிறுப்பாக செய்வேன். உன்னை அவற்றை எல்லாம் சாப்பிட வைப்பேன். முடிவு. ஏய், ஓமேலா பாரு, இது என்ன? நான் செஞ்சிடுறேன். அது ரொம்ப காரம். அடுத்த தடவைக்கு நீங்க சீக்கிரம் சாப்பிடுவீங்க. கல், காகிதம், கத்தி. ஆமா, நான் ஜெயிச்சேன். அது என்ன? ஓ மை காட்! ஏன் நான் மீண்டும் ஒரு அருவருப்பானதை பெற்றேன்? எனினும் இது நமக்கு கெட்ட விதியை திருப்பியாக கொண்டு வரக்கூடும் என்று நினைக்கிறேன். இப்போது என்ன ஏடிஎஸ் லேகவம்? குனியுங்கள். இல்லை, நான் அதை தாங்க மாட்டேன். எனது சலட் ஹமர் எங்கே? குனியுங்கள். நான் இப்போதே அவளை நீக்க வேண்டும். இங்கே வாங்க, அதை எடு. போக தயாராக இதழ். அதை நீங்கள் அவரை இழந்து விட்டு. நீ என்ன செய்கிறாய்? நான் என்ன செய்கிறேன் என தெரியவில்லை. ஆம், அது என் கத்தியின் கீழே இருந்தது. அவர் மீது இவ்வளவு கொடூரமாக அடிக்க வேண்டியதற்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இப்போது என் கரப்பான் பூச்சிகளை முழுக்க விழுங்க முடியும். அவை இன்னும் சுவையாக இருக்கின்றன. ஆம், எனக்கு கிடைத்த பயங்கர மாகார அடையாளங்களை விட இவை சுவையாக இருக்கின்றன. உங்கள் நண்பருடன் உங்கள் கமி கிறிஸ்டர்களை பகிர்ந்து கொள்ளலாம். அச்சச்சோ, நானே அதை சாப்பிட போறேன். எனக்கு பகிர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பகிர்ந்தது நடந்தது. இதில் இந்த அறையில் கடையை நாங்கள் கொண்டு சேர வேண்டியதில்லை. குச்சி, இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது. இல்லை, அது நிஜமாய் தெரியவில்லை. ஏனெனில் ஊசியால் அனைத்தையும் அவர் பார்த்தவர்கள். சரியா? அது மார்லி, என்னால் திரும்பவும் அதிர்ஷ்டம் இல்லை என்று கூறுகிறீர்களா? நாங்கள் கனவில் முடிந்தது. நான் ஒரு உண்மையான கற்றாழையை சாப்பிட போவதில்லை. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. ஓஹோ, அந்த உடையில் என்ன இருக்கிறது? மார்மலேட். இது வழியாக எனக்கும் ஒரு மாமரலேடை காக்டஸ்கள் வேண்டும். மார்மலேட் மண்ணில் மட்டுமே காக்டஸ் வளர முடியும். மன்னா, அவள் எனக்கு இருக்கும் ஒரு கைப்பிடியுடன் விட்டுவிட்டாள். ஓ, ஜெல்லி பிசின் மண்ணில் ஏற்கனவே ஒரு புழு இருக்கிறது. ஓ, அது மிகவும் அருமை. நீங்கள் உங்களை விப்பர்களும் ருசியான ஜெல்லி பிசினுடன் உங்களை விரும்பவும் கொண்டாடலாம். ருசியாக இருக்கிறது. மெல்லி, உன்னுடனும் ஒரு சுவாரஸ்ய முகம். உன் மாதிரி இந்த முள்ளுக்காட்டின் பக்கத்துல முடியிருக்கா? இப்போதிலேயே முல்லை குதிரோட ஷேவுண்டுகளை தட்டிவிடு, இல்லை யானை மாதிரி ஆகிடுவேன். சோப்பை நீங்களை முடிக்க வேண்டும். நான் துன்பப்பட வேண்டும். உங்களை வெட்கப்பட வேண்டும். என் முகமே முழுமையாக முள் நிறைந்து விட்டது. ஊப்ஸ், நான் அதை உணர்ச்சியாக செய்யவில்லை. எண்ணமே இல்லாமல்
நான் உனக்கு எண்ணமே இல்லாமல் காட்டுவேன். வாய் திறந்து கொள். இனிமையான காக்டஸை நாம் வாங்க போகிறோம். நீ எப்படி இருக்கிறாய்? நான் இதை அது பூலிழையை சாப்பிடுவது போல. நீ என்ன தண்ணி எப்படி இருக்க? சார்லி, முதல் முறை நான் அதை ஏற்றுவேன். ஓ, எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்ன சுவிமே, ஒரு குளம், இது மிகுந்தது. ஆனால் அது துர்நாற்றம் விடுவதில்லை போல, மற்றும் இது நல்ல சுவை தருகிறது. ஏனெனில் இது மாம்பழ ஜாம் மட்டுமே. உங்களிடம் மாம்பழ ஜாம் இருக்கிறது, எனவே எனக்கு ஓஹோ இல்லை, ஓ மை காட், அப்பாடா, ஆமா, அது கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் நியமங்களை அறிவீர்கள். இப்போது என் பங்கை செய்ய நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். நான் இதுவரை சாப்பிட்ட உச்சிக்குழி இதுதான். வில்லி, உன் பகுதியை நேரில் வைத்து தொடர்றது நல்லது. ஆனால் அதை நான் எப்படி தின்னப் போகிறேன்? இருப்பினும் விடாமல் சொன்னால் இதுவே கொஞ்சமும் நாற்றமாக இல்லை. என்ன நல்லதா? ரொம்ப நல்லதா? இது செம்ம குளிர்ச்சியான சுவையில. இது சக்களத்தி. ஜார்ஜ், நீ இதெல்லாம் சாப்பிடையா? என் விரல்களை வலிக்கிறாய். ஐயோ, முடியாது, எனக்கு மயக்கம் வரும். இல்ல, நான் பார்க்க முடியல. சரி ரோவன், எனக்கு என் சாக்லேட் மட்டுமல்லாமல் எங்க அம்மா